Okay மக்களே, ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஸ்டாஷியோமெட்ரிக் கேல்குலேஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த டாப்பிக்கில் பார்த்தா அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபார்முலாஸ் எதுவும் இல்லை. ஓகே, நம்ம இத்தனை நேரம் படித்த இந்த மோல் கன்செப்டோட ஃபார்முலாஸ் தான் இங்கேயும் அப்ளிகபிள் ஆகும். ஸோ இட் வில் பி பெட்டர் நீங்கள் வந்து இந்த மோல் கன்செப்டை நல்லா தரோ பண்ணிவிட்டு இந்த டாபிக் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ வித் தட் வி வில் மூவ் இன் டு த கொஸ்டின்ஸ் ஆஃப் ஸ்டோஷியோமெட்ரிக் கேல்குலேஷன்ஸ். ஓகேவா? ஸ்டோஷியோமெட்ரிக் கேல்குலேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படின்னா ஒரு 4 வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குடா. ஓகே, 4 வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஓகே, அதில் ஃபஸ்ட்டு வெரைட்டி பார்த்தா அப்படின்னா இட் இஸ் ஒன் ரியாக்டன் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு வெரைட்டி இஸ் ஒன் ரியாக்டன் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ். ஓகேவாடா? இனி நெக்ஸ்ட்டு செகண்ட் வெரைட்டி இஸ் டூ ரியாக்டன் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ். செகண்ட் வெரைட்டி இஸ் டூ ரியாக்டன் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ இந்த கன்செப்டில் தான், அந்த டூ ரியாக்டன் பேஸ்டு ப்ராப்ளம்ஸில் தான் நம்ம என்ன படிப்போம்டா, லிமிட்டிங் ரியேஜன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் படிப்போம். ஓகே, இந்த டூ ரியாக்டன் பேஸ்டு ப்ராப்ளம்ஸில் தான் நம்ம என்ன படிப்போம்டா, லிமிட்டிங் ரியேஜன் அப்படிங்கிற கான்செப்ட் படிப்போம். ஓகே, அப்போ ஒன் ரியாக்டன் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ்க்கும் டூ ரியாக்டன் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த ஒன் ரியாக்டன் பேஸ்டு ப்ராப்ளம்ஸில் கொஸ்டின்லேயே அவங்க எது எக்ஸஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஓகே, இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு ரியாக்டண்டோட டேட்டா கொடுத்துட்டு அனதர் ரியாக்டண்டோட மாஸ் வால்யூம் கேட்கலாம், இல்லைனா ப்ராடக்டோட மாஸ் வால்யூம் கேட்கலாம். ஓகே, பட் டூ ரியாக்டன் ப்ராப்ளம்ஸில் ரெண்டு ரியாக்டண்டோட டேட்டாஸும் நமக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, இனி அது வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்டா, அதில் எது லிமிட்டிங் ரியேஜன் எது எக்ஸஸ் ரியேஜன்ட்டு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்டா, அவங்க கொஸ்டினில் கேட்குற ப்ராடக்ட் வால்யூம் இல்லைனா ப்ராடக்டோட மாஸ் இல்லைனா அதர் ரியாக்டனோட மாஸ் வால்யூம் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவாடா? ஸோ இப்போ இதான் வந்து என்னது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அந்த ஃபஸ்ட் வெரைட்டி அண்ட் செகண்ட் வெரைட்டி. ஓகே, இனி தேர்ட் வெரைட்டி இஸ் பர்சன்டேஜ் ஈல்டு. ஓகே, இனி ஃபோர்த் வெரைட்டி இஸ் பர்சன்டேஜ் பியூரிட்டி. ஓகே, ஸோ இதுக்கு பர்சன்டேஜ் ஈல்டுக்கும் பர்சன்டேஜ் பியூரிட்டிக்கும் சர்டன் ஃபார்முலாஸ் இருக்குது. அதை அந்த கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகேவாடா? ஸோ வித் திஸ் நாலேஜ் we will move into the questions. So first question, when excess of AgNO3 reacts with 5.85 gram of NaCl, the mass of AgCl formed is. ஓகே, அப்போ பார்த்தா அப்படின்னா கொஸ்டின்லேயே என்ன கொடுத்துட்டாங்கடா, AgNO3 என்னது எக்ஸஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது என்ன வெரைட்டி ப்ராப்ளம்ஸு? இட் இஸ் ஒன் ரியாக்டன் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ். ஓகே, இட் இஸ் ஒன் ரியாக்டன் பேஸ்டு ப்ராப்ளம்ஸு. ஓகே, ஸோ கவனிடா, when NaCl reacts with AgNO3. ஓகே, when NaCl reacts with AgNO3 நமக்கு என்ன கிடைக்கும் பாரு, AgCl வெளியே போகும்டா. ஓகே, AgCl வெளியே போனதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும்டா, AgCl வெளியே போனதுக்கப்புறம் நமக்கு NaNO3 ப்ளஸ் என்னதுடா AgCl கிடைக்கும். ஓகே, இந்த AgClங்கிறது ஒரு ஒயிட் பிரிசிபிடேட். ஓகே, இந்த AgClங்கிறது என்னதுடா, ஒயிட் பிரிசிபிடேட். ஓகேவாடா? ஸோ கவனி, இப்போது இது AgNO3 எக்ஸஸ் அப்படின்னு கொஸ்டின்லேயே சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ NaCl எவ்வளோ எடுத்திருக்காங்கடா, 5.85 கிராம் எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ கவனிடா, இங்கே எத்தனை மோல் NaCl இருக்குது, 1 மோல் NaCl இருக்குது. ஸோ 1 மோல் NaCl எடுத்த அப்படின்னா எத்தனை மோல் AgCl கிடைக்குது, 1 மோல் AgCl கிடைக்குது. ஓகேவாடா? ஸோ இப்போ கவனி, 1 மோல் NaCl ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு எத்தனை மோல் AgCl கிடைக்கும், 1 மோல் AgCl கிடைக்கும். ஓகேவாடா? அப்போது 1 மோல் NaClோட வெயிட் என்னது, அதோட மோலார் மாஸ். ஓகே, 1 மோல் AgClோட வெயிட் என்னது, அதோட மோலார் மாஸ். ஓகே, அதே மாதிரி 1 மோல் AgClோட வெயிட் என்னது, எகெயின் அதோட AgClோட மோலார் மாஸ். ஓகே, அப்போ 1 மோல் NaClோட வெயிட் என்னதுடா, 23. சோடியத்தோட அட்டாமிக் வெயிட் இஸ் 23, குளோரினோட அட்டாமிக் வெயிட் இஸ் 35.5. ஸோ இப்போ இது கேல்குலேட் பண்ண அப்படின்னா இட் பிகம்ஸ் ஆல்மோஸ்ட் 58.5. ஓகே, AgClோட வெயிட் என்னதுடா, சில்வரோட வெயிட் இஸ் 108. ஓகே, குளோரினோட வெயிட் இஸ் 35.5. ஓகே, அப்போ இதை கேல்குலேட் பண்ண அப்படின்னா உனக்கு 143.5ன்னு வரும். ஓகே, அப்போது கவனி, 1 மோல் NaCl ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்குண்டா, 1 மோல் AgCl ஃபார்ம் ஆகும். கிளியரா? 1 மோல் NaClோட வெயிட் என்னது, 58.5. சரியா? ஸோ 58.5 கிராம் ஆஃப் NaCl ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குண்டா, 143.5 கிராம் ஆஃப் AgCl கிடைக்கும். ஓகே, அப்போ கொஸ்டினில் எத்தனை கிராம் தான் எடுத்திருக்காங்க, 5.85 கிராம் தான் எடுத்திருக்காங்க. அப்போ இந்த 58.5 கிராமை நம்ம எப்படி 5.85 மாற்றலாம், டிவைட் பை 10 பண்ணணும்.
ஓகே, அப்போ இங்கே டிவைட் பை 10 பண்ணால் இங்கே என்ன பண்ணோம்டா, டிவைட் பை 10 பண்ணோம். அப்போ இங்கே என்ன கிடைக்கும்டா, 5.85 கிராம் ஆஃப் NaCl ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு எவ்வளோ கிராம் AgCl கிடைக்கும், 14.35 கிராம் AgCl கிடைக்கும். ஓகே, அப்போது 14.35 கிராம் AgCl இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? So next question, on heating 367.5 gram of KClO3, how many grams of KCl are produced? Okay, so இப்போ கவனிடா, KClO3 ஓகே, ஸோ 2 moles of KClO3 நீ ஹீட் வச்சு டீகம்போஸ் பண்ண அப்படின்னா நமக்கு 2 moles of KCl plus 3 moles of O2 கிடைக்கும்டா. ஓகே, ஸோ கவனி, ஸோ KClோட மாலிகுலர் மாஸ் இல்லைனா மோலார் மாஸ் என்னதுடா, KClோட மோலார் மாஸ் இஸ் equal to பொட்டாசியத்தோட மோலார் மாஸ் இஸ் 39 ப்ளஸ் குளோரினோட மோலார் மாஸ் இஸ் 35.5 ப்ளஸ் ஆக்சிஜனோட மோலார் மாஸ் இஸ் என்னது 16 into 3 it is 48. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ண அப்படின்னா உனக்கு 122.5 கிராம்னு கிடைக்கும். ஓகே, அப்போது இதோட மோலார் மாஸ். ஓகே, அப்போது 367.5 கிராமில் எத்தனை மோல்ஸ் இருக்குன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம்டா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிவன் வெயிட் டிவைடட் பை மோலார் மாஸ். ஸோ கிவன் வெயிட் எவ்வளோடா, 367.5. ஓகே, மோலார் மாஸ் ஆஃப் KClO3 இஸ் என்னதுடா, 122.5. ஓகே, அப்போ இது கேன்சல் பண்ணால் அப்ராக்சிமேட்லி 3 வரும். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இங்கே என்னதுடா, 3 moles ஆஃப் KClO3 எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ கவனி 2 mole KClO3 எடுத்த அப்படின்னா எத்தனை மோல் KCl கிடைக்கும், 2 mole கிடைக்கும். ஓகே, ஸோ 2 mole KClO3 எடுத்த அப்படின்னா 2 mole KCl கிடைக்கும். ஓகே, அப்போது 1 mole KClO3 எடுத்த அப்படின்னா 1 mole KClO3 எடுத்த அப்படின்னா ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எத்தனை மோல் கிடைக்கும்டா, 1 mole KCl கிடைக்கும். ஓகே, பட் கொஸ்டினில் நம்ம எத்தனை மோல் எடுத்துருக்கோம்டா, 3 mole எடுத்திருக்கோம். அப்போ 3 mole KClO3 எடுத்த அப்படின்னா நமக்கு எத்தனை மோல் KCl கிடைக்கும்டா, 3 mole KCl கிடைக்கும். ஓகே, ஸோ 3 mole KCl, பட் கொஸ்டினில் ஆன்சர்லலாம் பார்த்தா அப்படின்னா அதில் வெயிட் இருக்குது. ஓகே, ஸோ KCl 3 மோலோட KClோட வெயிட் என்னதுடா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, வெயிட் பை மோலார் மாஸ். ஓகே, ஸோ மோலார் மாஸ் ஆஃப் KCl என்னது 39 ப்ளஸ் 35.5. ஸோ கேல்குலேட் பண்ண அப்படின்னா இட் பிகம்ஸ் அப்ராக்சிமேட்லி 74.5ன்னு வரும். ஓகேவாடா, ஸோ இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இங்கே என்னதுடா 3, வெயிட் நம்ம கண்டுபிடிக்கணும், மோலார் மாஸ் 74.5. ஸோ வெயிட் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா 3 into 74.5. ஸோ 3 into 74.5 பண்ண அப்படின்னா உனக்கு வந்து அப்ராக்சிமேட்லி 223.5 கிராம்னு கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் பிலையும் சிலையும் 223.5 இருக்குது. மேபி அது ஏதோ ஒரு பிரிண்டிங் எரராக இருக்கலாம். அப்போ ஆன்சர் இஸ் 223.5. ஓகே தானடா? So next question, when 367.5 gram of KClO3 is heated, the volume of oxygen evolved at NTP is. Okay, so again same question தான்டா, அதோட சேம் கொஸ்டின் தான். பட் அதில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா KCl கேட்டிருந்தாங்க, இதில் என்ன கேட்டிருக்காங்கடா O2 கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் என்னதுடா, 2 moles of KClO3 on thermal decomposition becomes என்னதுடா 2 moles of KCl plus என்னதுடா 3 moles of O2. ஓகே, ஸோ 2 mole KClO3 எடுத்த அப்படின்னா நமக்கு எத்தனை மோல் ஆக்சிஜன் கிடைக்கும்டா, 3 mole ஆக்சிஜன் கிடைக்கும். ஓகே, ஸோ 1 mole KClO3 எடுத்த அப்படின்னா 3/2 mole ஆக்சிஜன் கிடைக்கும். ஓகே, பட் நம்ம இங்கே எத்தனை மோல் எடுத்திருக்கோம், போன கொஸ்டின்லேயே நம்ம கேல்குலேட் பண்ணோம் என்னதுடா, கிவன் மாஸ் இஸ் 367.5 டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் ஆஃப் KClO3 மாலிகுலர் மாஸ் ஆஃப் KClO3 எவ்வளோ கிடைச்சதுனா நமக்கு 122.5 கிடைச்சிது. ஓகே, ஸோ இப்போ இது கேன்சல் பண்ணால் எத்தனை கிடைக்கும்டா, 3 mole கிடைக்கும். ஓகே, ஸோ 1 mole KClO3 எடுத்த அப்படின்னா எத்தனை மோல் ஆக்சிஜன் ஃபார்ம் ஆகும், 3/2 moles ஆஃப் ஆக்சிஜன் ஃபார்ம் ஆகும். பட் கொஸ்டினில் நம்ம எத்தனை எடுத்திருக்கோம்டா, 3 mole KClO3 எடுத்திருக்கோம். அப்போ என்ன கிடைக்கும்டா, 3 into 3/2 mole ஆஃப் ஆக்சிஜன் கிடைக்கும். ஓகே, ஸோ டோட்டலாக எத்தனை மோல் ஆக்சிஜன் கிடைக்கும், 3 mole KClO3 எடுத்த அப்படின்னா 9/2 mole ஆஃப் ஆக்சிஜன் கிடைக்கும். ஓகே, ஸோ 9/2 mole ஆஃப் ஆக்சிஜன் கிடைக்கும். பட் கொஸ்டினில் மோல் கேட்கல, வால்யூம் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு தெரியும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா, வால்யூம் அட் STP டிவைடட் பை என்னது 22.4. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணோம், இட் இஸ் 9/2. ஓகே, ஸோ வால்யூம் அட் STP தான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம், டிவைடட் பை 22.4 லிட்டர். ஓகே, ஸோ வால்யூம் அட் STP இஸ் ஈக்குவல் டு 9/2 into என்னதுடா 22.4 லிட்டர்னு வரும்.
ஓகே ஸோ 2வும் 22.4 கேன்சல் பண்ண அப்படின்னா இட் இஸ் 11.2 ஓகே ஸோ 9 இன்ட்டு 11.2 பண்ண அப்படின்னா 9 இன்ட்டு 11.2 பண்ண அப்படின்னா இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 100.8 லிட்டர்னு வரும் ஓகே ஸோ 9 இன்ட்டு 11.2 பண்ண அப்படின்னா 100.8 லிட்டர்னு வரும் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேவாடா கொஸ்டின் நம்பர் 4 okay if 10 gram of H2 reacts completely with the excess N2 the volume of NH3 produced at SGP is okay so இப்போ நமக்கு தெரியும்டா என்னதுடா N2 plus N2 plus 3H2 gives என்னதுடா 2NH3 ஓகே இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஹேபர்ஸ் ப்ராசஸ்னெல்லாம் சொல்லுவோம் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அமோனியாக்கு யூஸ் பண்ணுற ப்ராசஸ் ஓகே ஸோ இப்போ கவனி இப்போ இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துட்டாங்கடா N2 எக்ஸஸ்ன்னு கொடுத்துட்டாங்க ஓகே அகெயின் அப்போ இட் இஸ் என்னதுடா ஒன் ரியாக்டன் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் ஓகே அப்போ இன்னொரு ரியாக்டண்டோட டேட்டா கொடுத்துட்டாங்க ஓகே அப்போ கவனிடா என்ன கேட்குறாங்க வால்யூம் ஆஃப் NH3 ப்ரொடியூஸ்ட் அட் SGPs ஓகே அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்டா 3 mole ஆஃப் H2 ரியாக்ட் ஆச்சுன்னா 3 mole ஆஃப் H2 ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு எத்தனை மோல்ஸ் ஆஃப் NH3 கிடைக்கும் 2 moles ஆஃப் NH3 கிடைக்கும் ஓகே ஸோ 3 mole H2 ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்டா 3 mole H2 ரியாக்ட் ஆச்சுன்னா 2 mole NH3 கிடைக்கும் ஓகே பட் இப்போ நம்ம எத்தனை மோல்ஸ் H2 எடுத்திருக்கோம் ஓகே எத்தனை மோல் H2 எடுத்திருக்கோம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் டிவைடட் பை என்னதுடா கிவன் மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ் ஓகே ஸோ கிவன் மாஸ் என்னதுடா 10 கிராம் மோலார் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் என்னது மோலார் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் என்னது 2 ஸோ அப்போ எத்தனை மோல் எடுத்திருக்கோம் 5 மோல்ஸ் எடுத்திருக்கோம் ஓகே ஸோ 3 mole H2க்கு எத்தனை மோல் NH3 ஃபார்ம் ஆகும் 2 mole NH3 ஃபார்ம் ஆகும் ஓகே ஸோ 1 mole H2 எடுத்தோம் அப்படின்னா 1 mole H2 எடுத்தோம் அப்படின்னா எத்தனை மோல் NH3 ஃபார்ம் ஆகும் 2/3 mole NH3 ஃபார்ம் ஆகும் ஓகே பட் கொஸ்டினில் நம்ம எத்தனை மோல் எடுத்துருக்கோம் 5 mole H2 எடுத்திருக்கோம் ஓகே அப்போ 5 mole H2 எடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ மோல் NH3 கிடைக்குண்டா 5 into 2/3 mole 5 into 2/3 mole NH3 கிடைக்கும் ஓகே ஸோ இப்போ டோட்டலாக எத்தனை மோல் NH3 கிடைக்கும்டா 10/3 mole NH3 கிடைக்கும் ஓகே பட் ஆப்ஷன்ஸில் மோல் கேட்கல வால்யூம் கேட்டிருக்காங்க ஓகே ஸோ வால்யூம் கேட்டிருந்தாங்கன்னா என்னதுடா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் அட் SGP டிவைடட் பை என்னது 22.4 ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் 10/3 விச் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் அட் SGP நம்ம கண்டுபிடிக்கணும் டிவைடட் பை 22.4 ஓகே ஸோ வால்யூம் அட் SGP இஸ் ஈக்குவல் டு 10/3 into 22.4 வரும் ஓகே ஸோ 3ல் 22 வந்து 7 டைம்ஸ் பேலன்ஸ் ஒரு 1 இருக்கும் ஓகே தட் இஸ் 14னா 7.4 ஓகே பேலன்ஸ் ஒரு 2 இருக்கும் ஸோ 7.47 கிட்ட வரும் ஓகே ஸோ 7.47 into 10ங்கிறது என்னதுடா இட் இஸ் 74.7 லிட்டர்னு வரும் அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகே So fifth question, what volume of O2 at SGP is required to completely convert 5.2 liter of carbon monoxide to carbon dioxide? ஸோ நமக்கு தெரியும் அப்படின்னா கம்பஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடோட ரியாக்ஷன் என்னது 2 moles of என்னது கார்பன் மோனாக்சைடு ரியாக்ட் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் என்னது 2 molecules of கார்பன் டை ஆக்சைடு ஓகே அப்போ இங்கே பார்த்தா அப்படின்னா 2 mole கார்பன் மோனாக்சைடுக்கு எத்தனை மோல் ஆக்சிஜன் தேவை 1 mole ஆக்சிஜன் தேவை ஓகே தட் மீன்ஸ் 1 mole கார்பன் மோனாக்சைடோட வால்யூம் என்னடா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இட் இஸ் என்னது எந்த கேஸாக இருந்தாலும் அது கார்பன் மோனாக்சைடில் ஆக்சிஜனாக இருந்தாலும் சரி நைட்ரஜனாக இருந்தாலும் சரி ஹைட்ரஜனாக இருந்தாலும் சரி 1 mole கேஸோட வால்யூம் என்னதுடா இட் இஸ் 22.4 லிட்டர் அப்போ 2 mole கேஸோட வால்யூம் என்னது 2 into 22.4 லிட்டர் கார்பன் மோனாக்சைடுக்கு எத்தனை வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கிடைக்கும் நமக்கு 1 moleனா எத்தனை வால்யூம்டா 22.4 லிட்டர் ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கும் ஓகே அப்போது 22.4 லிட்டர் ஆக்சிஜனுக்கு கார்பன் மோனாக்சைடுக்கு எத்தனை ஆக்சிஜன் தேவை 22.4 டிவைடட் பை 2 லிட்டர் ஆஃப் ஆக்சிஜன் தேவை ஏன்னா அந்த 2 இந்த பக்கம் கொண்டு வந்தேன் ஓகே அப்போது 22.4 லிட்டர் கார்பன் மோனாக்சைடுக்கு 11.2 லிட்டர் ஆக்சிஜன் போதும் ஓகேவாடா அப்போது அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா 5.2 லிட்டர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடுக்கு எத்தனை ஆக்சிஜன் தேவை அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இதை 5.2 மாற்றணும் அப்படின்னா நம்ம இதை வச்சு டிவைட் பண்ணணும்டா 4 வச்சு டிவைட் பண்ணணும் ஓகே அப்போ இதே எதை வச்சு டிவைட் பண்ணணும் 4 வச்சு டிவைட் பண்ணணும் ஓகே ஸோ 5.2 லிட்டர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடுக்கு 11.2 டிவைடட் பை 4 இது பண்ண அப்படின்னா 2.6 கிடைக்கும் ஸோ 2.6 லிட்டர் ஆஃப் ஆக்சிஜன் கிடைக்கணும் அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர் okay so the next question, the volume of oxygen required at SGP to completely combust
200 centimeter cube of acetylene completely. ஸோ அசட்லின்னா என்னடா, அசட்லின்னா இட் இஸ் நத்திங் பட் ஈத்தைன். ஸோ C2H2 தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், அசட்லின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ C2H2 reacts with oxygen to form என்னதுடா 2 molecules of CO2 plus என்னதுடா 1 molecule of water. ஓகே, அப்போ இங்கே 2 கார்பன், இங்கேயும் 2 கார்பன், இங்கே 2 ஹைட்ரஜன், இங்கேயும் 2 ஹைட்ரஜன். ஓகே, இனி இங்கே ஆக்சிஜன் எத்தனை இருக்குடா, இங்கே 4 ஆக்சிஜன், இங்கே 1 ஆக்சிஜன், அப்போ டோட்டலாக 5 ஆக்சிஜன். அப்போ 5 ஆக்சிஜன்னா இது என்னவா மாறும்டா 5/2 ஆக்சிஜனாக மாறும். ஓகே ஓகே, அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம்டா, இதுலேருந்து என்ன சொல்லலாம், ஒரு மோல் C2H2க்கு, ஒரு மோல் C2H2க்கு, ஒரு மோல் C2H2க்கு எத்தனை மோல் ஆக்சிஜன் தேவைடா, 5/2 மோல் ஆக்சிஜன் தேவை. ஓகே, ஸோ ஒரு மோல் C2H2ஓட வால்யூம் என்னது 1 × 22.4 லிட்டர். ஓகே, அப்போ 5/2 மோலோட வால்யூம் என்னது 5/2 × 22.4 லிட்டர். சரியா, இப்படியும் பண்ணலாம். சரியா, இப்படி பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, பட் இங்கே நான் ஒரு சின்ன இந்த கொஸ்டினை கொஞ்சம் கூட சிம்பிளிஃபைடாக மாற்றுறதுக்காக இங்கே ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் மட்டும் சொல்கிறேன்டா. ஓகே, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அவகேட்ரோ லா அப்படின்னா என்னடா. சரியா, அவகேட்ரோ லா அப்படின்னா என்னது, அவகேட்ரோ லா அப்படின்னா என்னதுடா, வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னது நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகே, அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, கொஸ்டினில் வால்யூம் கொடுத்துட்டு ஒரு ரியாக்டண்டோட வால்யூம் கொடுத்துட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் C2H2ஓட வால்யூம் கொடுத்துருக்காங்க, இட் இஸ் என்னது 200 சென்டிமீட்டர் கியூப். ஓகே, ஒரு ரியாக்டண்டோட வால்யூம் கொடுத்துட்டு, ஓகே, இன்னொரு ரியாக்டன் யாரோட வால்யூம் கேட்குறாங்க, ஆக்சிஜனோட வால்யூம் கேட்குறாங்க. ஓகே, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை சொல்கிற பேர் தான் என்னதுடா வால்யூம் ரிலேஷன். ஓகே, இந்த மாதிரி கொஷின்ஸ் சொல்கிற பேர் தான் என்னதுடா வால்யூம் ரிலேஷன். ஓகே, ஸோ இந்த வால்யூம் ரிலேஷன்ஸை கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக பண்ணுறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்டா, அவகேட்ரோ லா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இங்கே இப்போ வால்யூம் கொடுத்துருக்காங்களா. ஓகே, இந்த வால்யூமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 மோல் C2H2க்கு நமக்கு எத்தனை மோல் ஆக்சிஜன் கிடைக்குது, 5/2 மோல் ஆக்சிஜன் கிடைக்குது. ஓகே, சின்ஸ் வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 வால்யூம் ஆஃப் C2H2 gives என்னதுடா 5/2 வால்யூம் ஆஃப் O2 அப்படின்னு எடுத்துக்கலாம்டா. ஓகே, ஏன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னது வால்யூம். ஓகேவா, ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இங்கே 1 ml C2H2 எடுத்த அப்படின்னா இங்கே எத்தனை ml O2 வேணும்டா, 5/2 ml O2 தேவை. ஓகே, பட் நம்ம கொஸ்டினில் எத்தனை ml எடுத்திருக்கோம்டா, 200 சென்டிமீட்டர் கியூப். ஓகே, ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் என்னதுடா 1 சென்டிமீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு என்னது 1 ml. ஓகே, அப்போ 200 சென்டிமீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 200 ml. ஓகே, ஸோ ஒரு mlக்கு 5/2 ml வேணும். அப்போ 200 mlக்கு எத்தனை ml வேணும்டா, 200 ml ஆஃப் C2H2க்கு எத்தனை ml ஆக்சிஜன் தேவை, C2H2க்கு எத்தனை ml ஆக்சிஜன் தேவை, 5/2 × 200 ml ஆஃப் ஆக்சிஜன் தேவை. ஸோ இப்போ இது கேன்சல் பண்ணால் 100 வரும். ஓகே, ஸோ இப்போ டோட்டலாக 500 ml ஆக்சிஜன் தேவை. ஓகே, ஸோ 500 mlனா அது எப்படி எழுதலாம்டா, 500 சென்டிமீட்டர் கியூப் ஆக்சிஜன் எழுதலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த 22.4லாம் கேன்சல் பண்ணி அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கு இந்த வால்யூம் ரிலேஷன்ஸ் வர கொஸ்டின்ஸுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்டா, அவகேட்ரோ லா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ ஆப்ஷன் பி 500 சென்டிமீட்டர் கியூப் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், when 200 centimeter cube of acetylene is completely burned, the volume of carbon dioxide formed is. ஓகே, ஸோ அதே கொஷின் தான்டா, மேலே பார்த்தா அதே கொஷின் தான். என்னது C2H2 plus 5/2 O2 gives என்னதுடா, gives 2CO2 plus H2O. ஓகே, ஸோ போன கொஸ்டினில் இங்கே ஆக்சிஜன் எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க, பட் இந்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கடா, இங்கே கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ எகெயின் நம்ம போன கொஸ்டினில் சொன்ன மாதிரியே தான் இந்த வால்யூம் ரிலேஷன். எகெயின் வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கேட்குறாங்க, என்ன கொடுத்துருக்காங்க, வால்யூம் ஆஃப் அசட்லின் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணிக்கலாம், அவகேட்ரோ லா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ 1 வால்யூம் ஆஃப் C2H2 எடுத்த அப்படின்னா எத்தனை வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும்டா, 2 வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். தட் மீன்ஸ் 1 ml ஆஃப் C2H2 எடுத்த அப்படின்னா நமக்கு 2 ml ஆஃப் என்னதுடா கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இங்கே எத்தனை ml எடுத்திருக்கோம்டா, 200 ml. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் 1 சென்டிமீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு என்னது 1 ml. பட் இங்கே எத்தனை எடுத்திருக்கோம், 200 சென்டிமீட்டர் கியூப் எடுத்திருக்கோம். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா 200 ml. ஓகே, அப்போ 200 ml ஆஃப் C2H2 எடுத்த அப்படின்னா உனக்கு எத்தனை கிடைக்கும்டா, 400 ml ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். ஏன்னா 2 × 200 பண்ணோம்ல, அப்போ 400 ml ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். ஸோ 400 ml ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் நத்திங் பட் 400 சென்டிமீட்டர் கியூப் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின், calculate the volume of air containing
21% of oxygen by volume at SGP required in order to convert 294 centimeter cube of SO2 to SO3 under identical conditions. Okay, so இப்போ கவனிடா SO2 plus O2 becomes என்னதுடா SO3. okay, so 2 molecules of SO2 becomes என்னதுடா 2 molecules of SO3. okay, அப்போ ரெண்டு வால்யூம் ஆஃப் இங்கே எகெயின் வால்யூம் ரிலேஷன் தான் கேட்குறாங்கடா கொஷினில். அப்போது இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், அவகேட்ரோவில் யூஸ் பண்ணலாம். அப்போது இங்கேருந்து என்ன சொல்லலாம்டா, 2 வால்யூம் ஆஃப் SO2 ரிக்வயர்ஸ் எத்தனைடா 1 வால்யூம் ஆஃப் என்னது ஆக்சிஜன். ஸோ 2 வால்யூம் ஆஃப் SO2 ரிக்வயர்ஸ் 1 வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன். தட் மீன்ஸ் 2 ml of SO2 requires 1 ml of oxygen. ஓகே, அப்போது நம்ம இங்கே எத்தனை ml of SO2 எடுத்துருக்கோம்டா 294 ml. ஓகே, எகைன் திரும்பி நான் சொல்கிறேன், 1 centimeter cube is equal to என்னதுடா 1 ml. அப்போ இங்கே என்ன எடுத்துருக்கோம் 294 centimeter cube எடுத்துருக்கோம். அப்போ that is nothing but என்னதுடா 294 ml. ஓகே, ஸோ 2 ml SO2க்கு என்னதுடா 1 ml ஆக்சிஜன் தேவை. அப்போ 1 ml SO2க்கு எத்தனை ஆக்சிஜன் தேவைடா. ஓகே, இந்த 2 இந்த பக்கம் போச்சுன்னா இட் இஸ் 1/2 ml ஆஃப் ஆக்சிஜன் தேவை. ஓகே, பட் நம்ம கொஸ்டினில் எவ்வளோ எடுத்துருக்கோம்டா 294 ml எடுத்திருக்கோம். அப்போ 294 ml ஆஃப் SO2க்கு எத்தனை ஆக்சிஜன் தேவை 1/2 into 294 ml ஆஃப் ஆக்சிஜன் தேவை. ஓகே, ஸோ இப்போ இது கேன்சல் பண்ண அப்படின்னா இது 1 இது 4 பேலன்ஸ் ஒரு 147 ml ஆஃப் ஆக்சிஜன் தேவை. ஓகே, 147 ml ஆஃப் ஆக்சிஜன் தேவை. ஓகேவாடா, அப்போ 294 ml ஆஃப் SO2க்கு 147 ml ஆஃப் ஆக்சிஜன் தேவை. ஓகே, பட் கொஸ்டினில் 147 கேட்கலடா. ஓகே, கொஸ்டினில் வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் வைக்கல, அதுக்கு பதிலாக என்ன கேட்குறாங்கடா வால்யூம் ஆஃப் ஏர் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ கவனி இப்போது என்ன கொடுத்துருக்காங்கடா வால்யூம் ஆஃப் ஏர் கண்டெய்னிங் 21% ஆஃப் ஆக்சிஜன் பை வால்யூம். ஓகே, இந்த சென்டென்ஸுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு 100 ml ஆஃப் ஏர் இருந்துச்சு அப்படின்னா 100 ml ஆஃப் ஏர் இருந்துச்சு அப்படின்னா அதில் 21 ml என்னவாக இருக்கும்டா ஆக்சிஜன் இருக்கும். ஓகே, அப்போ நமக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவைடா 147 ml ஆஃப் ஆக்சிஜன் தேவை. ஓகே, அதுக்கு எவ்வளோ ml ஆஃப் ஏர் வேணும் அப்படின்னு கொஸ்டினில் கேட்குறாங்க. ஓகே, அப்போது 100 ml ஆஃப் ஏரில் எத்தனை ml ஆஃப் ஆக்சிஜன் இருக்கும் 21 ml ஆஃப் ஆக்சிஜன் இருக்கும். ஓகே, அப்போது நமக்கு 1 ml ஆஃப் ஆக்சிஜன் தேவை அப்படின்னா நம்ம எவ்வளோ ml ஆஃப் ஏர் எடுக்கணும்டா 100/21 ml ஆஃப் ஏர் எடுக்கணும். ஓகே, 1 ml ஆஃப் ஆக்சிஜனுக்கு எத்தனை ஏர் எடுக்கணும்டா 100/21 ml ஆஃப் ஏர் எடுக்கணும். ஓகே, பட் நமக்கு எத்தனை ml ஆஃப் ஆக்சிஜன் தேவைடா 147 ml தேவை. அப்போது 147 ml ஆஃப் ஆக்சிஜனுக்கு 147 ml ஆஃப் ஆக்சிஜனுக்கு எத்தனை ஏர் தேவைடா 100/21 இன்ட்டு என்னதுடா 147 ml ஆஃப் ஏர் தேவை. ஓகே, ஸோ 100/21 இன்ட்டு 147 ml ஆஃப் ஏர் தேவை. ஓகே, ஸோ 21ல் 147 அப்ராக்சிமேட்லி 7 டைம்ஸ் வரும்டா. ஓகே, அப்போ டோட்டலாக நமக்கு 147 ml ஆஃப் ஆக்சிஜனுக்கு நம்ம எத்தனை ml ஆஃப் ஏர் எடுக்கணும்டா 700 ml ஆஃப் என்ன எடுக்கணும்டா ஏர் எடுக்கணும். ஸோ 700 ml இஸ் நத்திங் பட் என்னது 700 சென்டிமீட்டர் கியூப். ஓகே, ஸோ 700 சென்டிமீட்டர் கியூப் ஆஃப் ஏர் நம்ம எடுக்கணும். ஓகே, ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, அப்போ இந்த கொஸ்டினில் நம்ம ஒரு 2 விஷயம் நோட் பண்ணண்டா. இதில் 2 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகே, டேரெக்டாக கொஞ்சம் உனக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா டேரெக்டாக உங்கள்கிட்ட என்ன கேட்கலாம்டா வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கேட்கலாம். ஸோ வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்டா 147 ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, கொஞ்சம் கஷ்டமாக்கணும் அப்படின்னா நம்ம என்ன கேட்கலாம்டா வால்யூம் ஆஃப் ஏர் கேட்கலாம். ஸோ வால்யூம் ஆஃப் ஏர் கேட்டாங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 700 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ 2 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை பார்த்து படிச்சுக்கணும். ஓகே தானே. So the next question is 1 liter of carbon dioxide is passed over hot coke. சரியா, hot cokeனா ஒன்றும் இல்லைடா, இட் இஸ் நத்திங் பட் கார்பன். சரியா, கார்பனுக்கு இன்னொரு பேர் தான் என்னது கோக். ஓகே, இன்னும் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இஃப் த total gas volume becomes 1.4 liter. okay, then what is the volume of carbon monoxide formed? okay, so first நமக்கு தெரியணும் கார்பன் டை ஆக்சைடுக்கும் கார்பனுக்கும் இருக்கிற ரியாக்ஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கும்டா. ஸோ கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் பிகம்ஸ் என்னதுடா 2 molecules ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. ஸோ இங்கே பார்த்தா அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடுங்கிறது என்னதுடா ஒரு கேஸு, கார்பன் அப்படிங்கிறது என்னது இட் இஸ் அ சாலிட், கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிறது என்னதுடா இட் இஸ் அ கேஸ். ஓகேவா, ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இப்போ கவனி எகெயின் இங்கேயும் என்ன கேட்குறாங்கடா, இங்கே லிட்டர் கொடுத்துருக்காங்க, வால்யூம் கேட்குறாங்க. அப்போ வால்யூம் ரிலேஷன் தான் கேட்குறாங்க. கரெக்டாக, அப்போ வால்யூம் ரிலேஷன் கேட்குறாங்க அப்படின்னா இங்கே என்ன லா யூஸ் பண்ணிக்கலாம், அவகேட்ரோஸ் லா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம்டா 1 volume ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கிவ்ஸ் என்னதுடா 2 volume ஆஃப் கார்பன் மோனாக்சைடு.
ஓகே, தட் மீன்ஸ் 1 லிட்டர், இப்போ இங்கே எத்தனை லிட்டர் எடுத்திருக்காங்க கார்பன் டை ஆக்சைடு? 1 லிட்டர் எடுத்திருக்காங்க. ஸோ 1 லிட்டர் கார்பன் டை ஆக்சைடு எடுத்த அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிருக்குண்டா? 2 லிட்டர் கார்பன் மோனாக்சைடு கிடச்சிருக்கு. ஓகே, பட் அந்த ரியாக்ஷன் நடந்ததுக்கப்புறம் நமக்கு டோட்டல் கேஸ் வால்யூம் என்னவாக தான் இருக்குடா? இட் இஸ் 1.4 லிட்டராக தான் இருக்குது. ஓகே, அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அப்போ இந்த 1.4லேருந்து இப்போ 1 லிட்டர் கார்பன் டை ஆக்சைடு எடுத்திருந்தால் நமக்கு என்ன கிடச்சிருக்கணும்? 2 லிட்டர் கார்பன் மோனாக்சைடு கிடச்சிருக்கணும். அப்போ கேஷியஸ் மிக்சரோட வால்யூம் என்னவாக இருக்கணும்? 2 லிட்டராக இருந்திருக்கணும். ஓகே, அப்போ 2 லிட்டர் கிடைக்கல, நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 1.4 லிட்டர் தான் கிடச்சிருக்கு. அப்போ அதோட மீனிங் என்ன அப்படின்னா, இங்கே 1 லிட்டர் எடுத்தால் கூட இந்த 1 லிட்டர் கம்ப்ளீட்டாக என்ன ஆகலடா? 1 லிட்டர் கம்ப்ளீட்டாக ரியாக்ட் ஆகலை, ஆகலை. ஓகே, அதுக்கு பதிலாக ஜஸ்ட் ஒரு என்னதுடா, ஒரு 400 ml 600 ml மட்டும்தான் என்ன இருக்குது? ரியாக்ட் ஆகிருக்கு. ஓகே, அப்போது பேலன்ஸு கார்பன் டை ஆக்சைடும் பேலன்ஸ் ஒரு எவ்வளோ இருக்கும்டா? ஒரு 400 ml இருக்குமா? ஓகே, அப்போ இது 600 ml ரியாக்ட் ஆச்சுன்னா இது என்ன கிடைக்கும்? ஒரு 1200 ml கிடைக்கும். ஓகே, அப்போது அந்த மிக்சரில் என்ன இருக்கும்டா? கார்பன் டை ஆக்சைடும் இருக்கும், கார்பன் மோனாக்சைடு இருக்கும். ஓகே, அப்போ இந்த 2 மிக்சரோட வால்யூமை சொல்கிறது தான் என்னதுடா? 1.4ன்னு சொல்கிறாங்க. ஓகே, புரியுதாடா? ஸோ 1 லிட்டர் எடுத்தால் நமக்கு என்ன கிடச்சிருக்கணும்? 2 லிட்டர் கார்பன் மோனாக்சைடு கிடச்சிருக்கணும். பட் 2 லிட்டர் கிடைக்கல, கேஷியஸ் மிக்சர் 1.4 தான் கிடச்சிருக்கு. ஓகே, அதோட மீனிங் என்ன? 1 லிட்டர் கார்பன் டை ஆக்சைடு கம்ப்ளீட்டாக ரியாக்ட் ஆகலை. ஏன், எதனால கம்ப்ளீட்டாக ரியாக்ட் ஆகலை? தேவையான அளவுக்கு நம்ம கார்பன் கொடுக்கல. ஓகே, ஸோ அட்வொகேட் அமௌண்ட் ஆஃப் கார்பன் கொடுத்தா மட்டும்தான், கார்பன் எக்ஸஸாக இருந்தால் மட்டும்தான் 1 லிட்டர் கார்பன் டை ஆக்சைடு கம்ப்ளீட்டாக ரியாக்ட் ஆகும். ஓகே, நம்ம தேவையான அளவுக்கு கார்பன் கொடுக்கல, அப்போ 1 லிட்டர் கார்பன் டை ஆக்சைடு கம்ப்ளீட்டாக ரியாக்ட் ஆகாது, கொஞ்சமாக ரியாக்ட் ஆகும். அந்த 1 லிட்டரில் ஃபார் எக்ஸாம்பிள் 600 ml 800 ml 700 ml மட்டும்தான் ரியாக்ட் ஆகும். அப்போ பேலன்ஸ் 300 ml என்ன இருக்கும்? கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். ஓகே, அப்போ 600 ml ரியாக்ட் ஆனதில் நமக்கு என்ன கிடைக்கும்டா? ஒரு 1200 ml என்ன கிடைச்சிருக்கும்? ஒரு கார்பன் மோனாக்சைடு கிடச்சிருக்கும். ஓகே, அப்போ ஃபைனல் கேஷியஸ் மிக்சரில் என்ன இருக்கும்டா? கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், கார்பன் மோனாக்சைடு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த லாஜிக் வச்சு இந்த கொஸ்டின் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம்டா. ஓகே, ஸோ இப்போ கவனி. ஸோ கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் கிவ்ஸ் என்னதுடா? 2 moles ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. ஓகே, இங்கே கார்பன் டை ஆக்சைடுங்கிறது கேஸு, கார்பன்கிறது சாலிடு, கார்பன் மோனாக்சைடுங்கிறது என்னது? கேஸ். ஓகே, அப்போ இங்கே இனிஷியலாக எவ்வளோ வால்யூம்ஸ் எடுத்திருக்கோன்னு பார்க்குறோம். ஓகே, கார்பன் டை ஆக்சைடு எத்தனை வால்யூம் எடுத்திருக்கோம்டா? 1 லிட்டர் எடுத்திருக்கோம். ஓகே, இங்கே கார்பன் சார்கோல் இல்லைனா ஹாட் கோக்குங்கிறது என்னதுடா? இட் இஸ் அ கார்பன், இட் இஸ் அ சாலிட். ஓகே, அப்போ சாலிடோட வால்யூம் நம்ம என்ன பண்ணுறோம்டா? நெக்லெக்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இனிஷியலாக கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆயிருக்குமா? இல்லை. அப்போ இதோட வால்யூம் என்னதுடா? நெக்லிஜிபிள். ஓகே, இனிஷியலாக கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆயிருக்காது இல்லை, அப்போ இதோட வால்யூம் என்னது? 0. ஓகே, அப்போ இந்த 1 லிட்டரில் நம்பர் ஆஃப் வால்யூம் ரியாக்டட். ஓகே, அப்போ 1 லிட்டரில் நான் மேலே சொன்ன மாதிரி ஒரு 600 ml மட்டும்தான் என்ன ஆயிருக்கு? ரியாக்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி நமக்கு தெரியாது அது 600 400 300 200 நமக்கு தெரியாது. ஸோ அப்போ அதை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்? X லிட்டர் மட்டும்தான் என்ன ஆயிருக்குடா? ரியாக்ட் ஆயிருக்கு. ஓகே, எகெயின் இதோட வால்யூம் நெக்லிஜிபிள். ஓகே, அப்போ இது எதுவுமே ரியாக்ட் ஆயிருக்காது தானே, ஏன்னா ஃபஸ்ட் இனிஷியலாக அந்த மிக்சரில் கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான் இருக்குது, கார்பன் மோனாக்சைடு எதுவுமே ஃபார்ம் ஆயிருக்காது. அப்போ இது என்ன ஆயிருக்காதுடா? ரியாக்ட் ஆயிருக்காது. ஓகே தானே? இனி நெக்ஸ்ட் வால்யூம் ரிமைனிங். ஓகே, அப்போது 1 லிட்டரில் என்ன ஆயிடுச்சுடா? X லிட்டர் ரியாக்ட் ஆயிடுச்சு. ஓகே, அப்போது 1 லிட்டரில் ஃபார் எக்ஸாம்பிள் 600 ml ரியாக்ட் ஆயிடுச்சு. இப்போ பேலன்ஸ் எத்தனை இருக்கும்டா? 400 ml இருக்கும். ஓகே, அப்போ அது மாதிரி 1 லிட்டர் கார்பன் டை ஆக்சைடில் X லிட்டர் ரியாக்ட் ஆயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் எத்தனை இருக்கும்டா? 1 - X லிட்டர் இருக்கும். ஓகே, இனி கார்பன் சாலிடு, அதோட வால்யூம் நெக்லிஜிபிள், அதை நான் நெக்லிஜிபிளாக எடுத்துக்கிறேன். ஓகே, இனி கார்பன் மோனாக்சைடு எவ்வளோ இருக்கும்டா? கார்பன் மோனாக்சைடு எவ்வளோ இருக்கும்? ஓகே, அப்போது கவனி, இங்கே 1 லிட்டர் கார்பன் டை ஆக்சைடு எடுத்த அப்படின்னா உனக்கு எத்தனை லிட்டர் கார்பன் மோனாக்சைடு கிடைக்கும்டா? 2 லிட்டர் கார்பன் மோனாக்சைடு கிடைக்கும். ஓகே, ஸோ 1 லிட்டர் கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு 2 லிட்டர் கார்பன் மோனாக்சைடு கிடைக்கும். ஓகே, பட் இங்கே எத்தனை லிட்டர் தான் ரியாக்ட் ஆயிருக்கு? X லிட்டர் தான் ரியாக்ட் ஆயிருக்கு. கிளியரா? அப்போது X லிட்டர் கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு எத்தனை லிட்டர் கார்பன் மோனாக்சைடு கிடைக்கும்டா? 2X லிட்டர் கார்பன் மோனாக்சைடு கிடைக்கும். ஓகே, அப்போது வால்யூம் ரிமைனிங்கில் கார்பன் டை ஆக்சைடு என்னதுடா? 1 - X லிட்டர் கிடைக்கும். இது எத்தனை லிட்டர் கிடைக்கும்டா? 2X லிட்டர் கிடைக்கும். ஓகே, இனி கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கடா? இந்த 1 - X ப்ளஸ் 2X சரியா? வால்யூம் ஆஃப் இப்போ மிக்சரில் என்ன இருக்குது? கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, கார்பன் மோனாக்சைடு இருக்குது. இது ரெண்டும் சேர்த்து இருக்கிற வால்யூம் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கடா? இட் இஸ் 1.4ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னா 1 + X இஸ் ஈக்குவல் டு என்னதுடா? 1.4. அப்போ X இஸ் ஈக்குவல் டு என்னது? 0.4. ஓகே, அப்போ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? வால்யூம் ஆஃப் CO கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ வால்யூம் ஆஃப் COங்கிறது என்னது? இட் இஸ் 2X.
ஓகே, இட் இஸ் 2x லிட்டர். அப்போ 2x லிட்டர்னா என்னதுடா, இட் இஸ் 2 into 0.4 லிட்டர். ஸோ 2 into 0.4 இஸ் என்னதுடா 0.8 லிட்டர். ஓகே, இனி அதுவே வால்யூம் ஆஃப் CO2 கேட்டாங்கன்னா என்னதுடா, இட் இஸ் 1 minus x லிட்டர். ஸோ 1 minus 0.4 இட் இஸ் நத்திங் பட் என்னதுடா 0.6 லிட்டர். அப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கடா, வால்யூம் ஆஃப் CO ஃபார்ம்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் CO என்னது 0.8 லிட்டர். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவாடா. இனி அதுவே கொஸ்டினில் கார்பன் டை ஆக்சைடு கேட்டிருந்தாங்கன்னா என்னதுடா 0.6 லிட்டர். ஓகே, இனி நெக்ஸ்ட் கொஸ்டின். A 1 liter mixture of carbon monoxide and carbon dioxide is passed through a red hot charcoal tube. ஓகே, எகெயின் இங்கே சார்கோல் டியூபுங்கிறது நத்திங் பட் என்னதுடா, இட் இஸ் கார்பன். சரியா, கார்பனுக்கு இன்னொரு பேர் தான் என்னது, கோக்கு, சார்கோல், இது எல்லாமே. ஓகே, அப்போது நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, த டோட்டல் வால்யூம் பிகம்ஸ் 1.6 லிட்டர் அண்டர் த சேம் கண்டிஷன். த காம்போசிஷன் ஆஃப் த ஒரிஜினல் மிக்சர் இஸ். ஓகே, சேம் கொஷின்ரா, போன கொஷின் மாதிரியே தான், பட் இந்த கொஷினில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. ஓகே, ஸோ போன கொஸ்டினில் இனிஷியலாக கார்பன் மோனாக்சைடு என்ன எடுத்தோம்டா, 0 லிட்டர்னு எடுத்தோம். ஏன்னா இனிஷியலாக கார்பன் மோனாக்சைடு இல்லவே இல்லை. பட் இங்கே பார்த்தா அப்படின்னா இங்கே இனிஷியலாக என்ன இருக்குடா, கார்பன் மோனாக்சைடும் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடும் இருக்குது. ஓகே, அப்போ இந்த கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு இந்த மிக்சரோட வால்யூம் தான் என்னதுடா 1 லிட்டர். ஓகே, அப்போ இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, லெட் வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பி எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போது வால்யூம் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு என்னவாக இருக்கும்டா, ஓகே, கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு என்னது 1 லிட்டர். கார்பன் டை ஆக்சைடு நான் எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன். அப்போது கார்பன் மோனாக்சைடோட வால்யூம் என்னவாக இருக்கும்டா 1 minus x லிட்டராக இருக்கும். ஓகே, அப்போது இந்த கொஷினுக்கும் போன கொஷினுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, போன கொஸ்டினில் என்னதுடா, கார்பன் மோனாக்சைடோட வால்யூம் என்னது 0 லிட்டர். பட் இந்த கொஸ்டினில் கார்பன் மோனாக்சைடோட வால்யூமும் இருக்குது, இனிஷியல் வால்யூம் இருக்குது, இது என்னதுடா 1 minus x லிட்டர். ஓகே, ஸோ இந்த லாஜிக் வச்சு எகெயின் போன கொஸ்டின் பண்ண மாதிரி அதே ப்ரொசீஜர் நம்ம இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் கிவ்ஸ் என்னதுடா 2 molecules ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. ஓகே, அப்போ இனிஷியலாக இங்கே எத்தனை மோல் இருக்குடா, எத்தனை லிட்டர் இருக்குது, எக்ஸ் லிட்டர் இருக்குது. எகெயின் இது சாலிட் அப்படிங்கிறனால இதோட வால்யூம் நெக்லிஜிபிளாக எடுத்துக்கிறேன். பட் போன கொஸ்டினில் கார்பன் மோனாக்சைடு 0ன்னு எடுத்துக்கிட்டோம். பட் இந்த கொஸ்டினில் ஆல்ரெடி அங்கே என்ன இருக்குடா, கார்பன் மோனாக்சைடு இருக்குது, அதோட வால்யூம் என்னதுடா, இட் இஸ் 1 minus x லிட்டர். ஓகே, இனி நெக்ஸ்ட்டு வால்யூம் ரியாக்டட். ஓகே, இங்கே ஒரு அசம்ஷன் நான் எடுத்துக்கிறேன்டா, என்னென்னா இந்த எக்ஸ் லிட்டர் கம்ப்ளீட்டாக ரியாக்ட் ஆகுதுன்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஓகே, அப்போ வால்யூம் ரியாக்டட் என்னதுடா எக்ஸ் லிட்டர். அப்போ இது என்னது நெக்லிஜிபிள். எகெயின் இதுதானே ரியாக்டன், இது ப்ராடக்ட் தானே. அப்போ இது என்ன ஆயிருக்காது, எதுவுமே ரியாக்ட் ஆகிருக்காது. ஓகே, இனி நெக்ஸ்ட்டு வால்யூம் ரிமைனிங். ஓகே, அப்போ இங்கே எக்ஸ் லிட்டர் எடுத்த எக்ஸ் லிட்டர் ரியாக்ட் ஆயிடுச்சு. அப்போ இங்கே வால்யூம் ரிமைனிங் என்னதுடா 0. இனி இது நெக்லிஜிபிள். ஓகே, இனி நெக்ஸ்ட்டு இங்கே எவ்வளோ இருக்கும்டா, 1 லிட்டர் கார்பன் டை ஆக்சைடு எடுத்த அப்படின்னா நமக்கு எத்தனை லிட்டர் கார்பன் மோனாக்சைடு கிடைக்கும்டா, 2 லிட்டர் கார்பன் மோனாக்சைடு கிடைக்கும். ஓகே, பட் இங்கே எத்தனை லிட்டர் ரியாக்ட் ஆயிருக்கு, எக்ஸ் லிட்டர் கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் ஆயிருக்கு. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்டா, 2x லிட்டர் கார்பன் மோனாக்சைடு கிடைக்கும். ஓகே, அப்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும்டா, 2x லிட்டர் கார்பன் மோனாக்சைடு கிடைக்கும். ஓகே, ஆல்சோ இங்கே ஆல்ரெடி அங்கே என்ன இருக்குடா, ஒரு 1 minus x லிட்டர் கார்பன் மோனாக்சைடு இருக்குது. ஓகே, அப்போ டோட்டலாக இந்த கேஷியஸ் மிக்சரில் பார்த்தா அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு எதுவுமே இருக்காது, கார்பன் சாலிட் அதுவும் நம்ம வால்யூம் கன்சிடர் பண்ண மாட்டோம். கார்பன் மோனாக்சைடு மட்டும் என்ன இருக்கும்டா 2x + 1 minus x லிட்டர் இருக்கும். ஓகே, இதை தான் கொஸ்டினில் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கடா, 1.6 லிட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ 2x + 1 minus x தான் நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம் 1.6 லிட்டர்னு எடுத்துருக்கோம். ஓகே, அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகும்டா, 2x - x = என்னது x. ஸோ x + 1 = என்னது 1.6. ஓகே, அப்போ x = என்னதுடா 0.6. ஓகே, இனி நெக்ஸ்ட்டு அவங்க என்ன கேட்குறாங்கடா, கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க, the composition of the original mixture is. ஓகே, ஸோ ஒரிஜினல் மிக்சரில் என்ன இருக்கும்டா, எக்ஸ் லிட்டர் ஆஃப் என்னது கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. எக்ஸ் தான் நம்ம இப்போ எவ்வளோ கண்டுபிடிச்சோம், எக்ஸை நம்ம இப்போ எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம் 0.6. அப்போது 1 லிட்டர் மிக்சரில் 0.6 லிட்டர் கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். 1 minus x, அப்போ 1 minus 0.6 என்னதுடா 0.4 லிட்டர் என்ன இருக்கும்டா கார்பன் மோனாக்சைடு இருக்கும். அப்போ 0.6 லிட்டர் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் 0.4 லிட்டர் கார்பன் மோனாக்சைடு. இப்போ கார்பன் மோனாக்சைடு 0.4 லிட்டர், கார்பன் டை ஆக்சைடு 0.6 லிட்டர். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, next question. A 10 ml mixture of carbon monoxide and dinitrogen requires 7 ml of O2 to form carbon dioxide and NO on combustion. What is the volume of N2 in the mixture? Okay, அப்போ கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கடா,
கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, CO + N2. ஓகே, இந்த கேஷியஸ் மிக்சரோட வால்யூம் என்னதுடா, இட் இஸ் 10 ml. ஓகே, அப்போ இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, லெட் வால்யூம் ஆஃப் CO பி எக்ஸ்ன்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ வால்யூம் ஆஃப் N2 என்னது, வால்யூம் ஆஃப் N2 என்னதுடா, ஸோ இது ரெண்டும் சேர்த்து CO + N2 என்னதுடா 10 ml. அதில் CO வந்து என்னது XML. அப்போ வால்யூம் ஆஃப் N2 என்னதுடா, இட் இஸ் 10 - X ml. ஓகே, ஸோ வால்யூம் ஆஃப் CO இஸ் XML அண்ட் வால்யூம் ஆஃப் N2 இஸ் என்னதுடா 10 - XML. ஓகே, இனி நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கடா, carbon monoxide on reaction with oxygen becomes என்னதுடா carbon dioxide. ஓகே, ஸோ 2 moles of carbon monoxide react with oxygen to form என்னதுடா 2 moles of carbon dioxide. ஓகே, இனி நெக்ஸ்ட்டு கவனிடா, 2 ml of carbon monoxide எத்தனை ml ஆக்சிஜன் தேவைடா, 1 ml of oxygen தேவை. ஓகே, பட் இங்கே எத்தனை ml ஆஃப் கார்பன் மோனாக்சைடு இருக்குது, XML ஆஃப் ஆக்சிஜன் இருக்குது, கார்பன் மோனாக்சைடு இருக்குது. ஸோ 1 ml ஆஃப் கார்பன் மோனாக்சைடுக்கு 1/2 ml ஆஃப் என்ன தேவை, ஆக்சிஜன் தேவை. ஓகே, அப்போது XML ஆஃப் கார்பன் மோனாக்சைடுக்கு X/2 ml ஆஃப் என்னதுடா ஆக்சிஜன் தேவை. ஓகே, இனி நெக்ஸ்ட்டு N2 + O2 gives என்னதுடா, N2 + O2 gives என்னது 2NO. ஓகே, அப்போது 1 ml ஆஃப் N2க்கு 1 ml ஆஃப் என்ன தேவை, ஆக்சிஜன் தேவை. ஓகே, பட் இங்கே எத்தனை ml ஆஃப் N2 இருக்குடா, எத்தனை ml ஆஃப் N2 இருக்குது, 10 - X ml ஆஃப் N2 இருக்குது. ஸோ 10 - X ml ஆஃப் N2க்கு எத்தனை ml ஆஃப் ஆக்சிஜன் தேவைடா, 10 - X ml ஆஃப் ஆக்சிஜன் தேவை. ஓகே, அப்போ டோட்டலாக நமக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவைடா, டோட்டலாக இந்த ரெண்டு COவும் N2வும் கம்பஸ் பண்ணுறதுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளோ தேவை, X/2 + என்னதுடா 10 - X ml தேவை. ஓகே, ஸோ X/2 + 10 - X ml. ஓகே, இதை தான் நம்ம கொஸ்டினில் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கடா, டோட்டல் வால்யூம், இது ரெண்டையும் கம்பஸ் பண்ணுறதுக்கு தேவையான வால்யூம் என்னதுடா, இட் இஸ் 7 ml. ஓகே, ஸோ X/2 + 10 - X is equal to என்னதுடா 7 ml. ஓகே, ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னா LCM எடுக்கணும். ஸோ X/2 - X + 10 ஈக்குவல் டு என்னதுடா 7. ஸோ half - 1 என்னதுடா -half. ஓகே, ஸோ -X/2 + 10 is equal to என்னதுடா 7. ஸோ இந்த -X/2 அந்த பக்கம் கொண்டு போனால் இட் இஸ் X/2 is equal to 10 - 7 வரும். ஓகே, ஸோ X/2 is equal to என்னதுடா 3. ஸோ X is equal to என்னதுடா 6. ஓகே, அப்போது இந்த 10 ml வால்யூம் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு என்னதுடா, X is equal to என்னது 6. அப்போ வால்யூம் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு என்னது, இட் இஸ் 6. ஓகே, பட் கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க, வால்யூம் ஆஃப் N2. ஸோ வால்யூம் ஆஃப் N2ங்கிறது என்னதுடா, 10 - X, தட் மீன்ஸ் 10 - 6 which is nothing but என்னதுடா 4 ml. அப்போ ஆப்ஷன் C is the correct answer. ஓகேவா, இனி நெக்ஸ்ட் கொஸ்டின், a 8 ml of uncombined oxygen remains after exploding O2 with 4 ml of hydrogen. Okay, the original volume of O2 is. ஓகே, ஸோ ஒன்றும் இல்லைடா, H2 + half O2 gives என்னதுடா, H2 + half O2 gives என்னது H2O. ஓகே, அப்போ இனிஷியலாக H2 எவ்வளோ எடுத்திருக்காங்கடா, இட் இஸ் 4 ml எடுத்திருக்காங்க. ஓகே, ஆக்சிஜன் எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு நமக்கு தெரியல, அதுதான் நம்ம கொஸ்டினில் கேட்குறாங்க, ஒரிஜினல் வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ அது நமக்கு தெரியாதனால நான் இது என்னென்னு எடுத்துக்கிறேன்டா, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இனி இந்த 4 ml எத்தனை ml ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்ப்போம். சரியா, ரியாக்டட் வால்யூம். ஓகே, அப்போது இந்த 4 ml கம்ப்ளீட்டாக என்ன இருக்குடா, எக்ஸ்ப்ளோட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஹைட்ரஜன் எத்தனை ml ரியாக்ட் ஆகிருக்கும், 4 ml கம்ப்ளீட்டாக ரியாக்ட் ஆகிருக்கும். ஓகே, இனி நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் எத்தனை ml ரியாக்ட் ஆகிருக்கும், ஸோ 1 ml ஹைட்ரஜன் கம்ப்ளீட்டாக ரியாக்ட் ஆகிறதுக்கு 1 ml ஹைட்ரஜன் கம்ப்ளீட்டாக ரியாக்ட் ஆகிறதுக்கு எத்தனை ml ஆக்சிஜன் தேவைடா, ½ ml ஆக்சிஜன் தேவை. ஓகே, அப்போது 4 ml ஹைட்ரஜன் கம்ப்ளீட்டாக ரியாக்ட் ஆகிறதுக்கு எத்தனை ml ஆக்சிஜன் தேவை, இட் இஸ் 2 ml ஆக்சிஜன். ஓகே, ஸோ 1 ml ஹைட்ரஜனுக்கு ½ ml ஆக்சிஜன் தேவை. அப்போ 4 ml ஹைட்ரஜன் ரியாக்ட் ஆகிறதுக்கு 2 ml ஆக்சிஜன் தேவை. ஸோ 2 ml ஆக்சிஜன் தேவை. ஓகேவா, அப்போது எத்தனை ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகிருக்கும்டா, 2 ml ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகிருக்கும். ஓகே, அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்டா, இப்போ 4 ml கம்ப்ளீட்டாக ரியாக்ட் ஆகிடுச்சு. அப்போ இங்கே ரிமைனிங் என்னது 0 ml. ஓகே, இங்கே ரிமைனிங் எவ்வளோடா, இட் இஸ் X -
2 ml. ஓகே, இதை தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கடா? இட் இஸ் 8 ml ஆஃப் அன்கம்பைன்டு ஆக்சிஜன் ரிமைன்ஸ் ஆஃப்டர் எக்ஸ்ப்ளோடிங். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்டா? எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு என்னது? 8. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா? 8 + 2 என்னது? 10 ml. ஓகே, அப்போ ஒரிஜினல் வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் டேக்கனுங்கிறது என்னதுடா? 10 ml. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஓகேடா. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தா அப்படின்னா இட் இஸ் 1 ரியாக்டன் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ இனிமேல் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தா அப்படின்னா இட் இஸ் 2 ரியாக்டன் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 4 வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம்ல, அதில் ஃபஸ்ட்டு வெரைட்டி முடிஞ்சது. இனிமேல் நம்ம செகண்ட் வெரைட்டி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ செகண்ட் வெரைட்டி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். விச் இஸ் கால்ட் அஸ் என்னதுடா? விச் இஸ் கால்ட் அஸ் லிமிட்டிங் ரியேஜன். ஓகே, ஸோ லிமிட்டிங் ரியேஜன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அப்போது லிமிட்டிங் ரியேஜன்னா என்ன அப்படின்னா இட் இஸ் த first consumed reactant. ஓகே, ஸோ லிமிட்டிங் ரியேஜன்னா என்னதுடா? இட் இஸ் த ஃபஸ்ட் கன்சியூம்டு ரியாக்டன்ட் இன் அ கெமிக்கல் ரியாக்ஷன். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் ஃபஸ்ட்டு முடிஞ்சு போகிற ரியாக்டன், அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்டா? லிமிட்டிங் ரியாக்டன்னு சொல்லுவோம். ஓகே, இனி அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ப்ளஸ் பி கிவ்ஸ் என்னதுடா? ஏபி. ஓகே, இப்போது இதில் நான் லெட்டஸ் சே என்னது? பி அப்படிங்கிறதா இங்கே லிமிட்டிங் ரியேஜன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, அப்போ இந்த லிமிட்டிங் ரியேஜன் தான் எவ்வளோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணுறதும் இந்த லிமிட்டிங் ரியேஜன் தான். இனி எவ்வளோ ஏ ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணுறதும் என்னதுதா? லிமிட்டிங் ரியேஜன் தான். ஓகே, அப்போது லிமிட்டிங் ரியேஜனோட சிக்னிஃபிகன்ஸ் என்னதுடா? இட் இஸ் த ரியேஜென்ட், ஓகே, விச் டிட்டர்மைன்ஸ் த ஹவு மச் ப்ராடக்ட் இஸ் ஃபார்ம்ட் அண்ட் ஹவு மச் ரியாக்டன் அதர் ரியாக்டன்ட் இஸ் ரியாக்டட். ஸோ இந்த 2 பாயிண்ட்டுமே நல்லா தெரிஞ்சிருக்கணும்டா. ஓகே, ஸோ லிமிட்டிங் ரியேஜன்னா என்னது? இட் இஸ் த ஃபஸ்ட்டு கன்சியூம்டு ரியாக்டன். ஓகே, இனி அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னதுடா? எவ்வளோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிருக்கு, எவ்வளோ அதர் ரியாக்டன் ரியாக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறது தான் என்னது? லிமிட்டிங் ரியேஜன். ஓகே, ஸோ இந்த 2 கான்செப்ட்டும் நல்லா தெரிஞ்சதுன்னா நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஓகே, ஸோ ஒரு எம்சிக்யூ போகிறதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட் நல்லா தெரியறதுக்காக நான் ஒரு என்ன சொல்கிறதுடா? ஒரு சப்ஜெக்டிவ் கொஷின் மாதிரி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த கொஷின் பண்ணதுக்கப்புறம் we will move into the MCQ questions. ஓகேவாடா? ஏன்னா இது பண்ண அப்படின்னா உனக்கு நல்லா லிமிட்டிங் ரியேஜென்ட்டோட கான்செப்ட் நல்லா புரியும். அதுக்காக இந்த கொஷின் கொடுத்துருக்கேன். ஓகே தானடா? ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 1. ஓகே, 8 grams of hydrogen gas and 6 into 10⁻23 molecules of oxygen gas are mixed together and allowed to react completely to form water vapor. Okay, so answer the following. Identify the limiting reagent in the reaction. Okay, calculate the number of moles of excess reactant left after completing of the reaction. Find the mass of excess reactant remaining. Calculate the number of molecules of excess reactant remaining. Find the volume of excess reactant remaining at SGP. Calculate the number of moles of water vapors formed. Find the mass of water vapors formed. Calculate the number of water molecules formed and find the volume of water vapor formed at SGP. ஓகே, அப்போ கவனிடா, இப்போது இங்கே ஹைட்ரஜன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கடா? ஹைட்ரஜன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8 grams. ஓகே, அப்போ அதை நான் ஃபஸ்ட்டு என்னவா மாற்றுறேன்டா? நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு மாற்றுறேன். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் 8 டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் 2. ஸோ இட் இஸ் நத்திங் பட் என்னதுடா? 4 moles. ஓகே, இனி நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கடா? ஹைட்ரஜன் 8 grams, ஆக்சிஜன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6 into 10⁻23. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் டிவைடட் பை அவகாட்ரோ நம்பர். ஸோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இஸ் 6 into 10⁻23. அவகாட்ரோ நம்பரும் என்னதுடா? இது 6 into 10⁻23. அப்போ இது 2 கேன்சல் ஆச்சுன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா? 1 mole. ஓகே, அப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கடா? 4 mole ஹைட்ரஜனும் 1 mole ஆக்சிஜனும் ரியாக்ட் ஆகுது. ஓகே, அப்போ கவனிடா, H2 ப்ளஸ் half O2 gives என்னதுடா? H2. ஓகே, அப்போ இந்த ரியாக்ஷன் படி 1 mole H2க்கு எத்தனை மோல் O2 வேணும்டா? half mole O2 வேணும். ஓகே, ஸோ 1 mole H2க்கு எத்தனை மோல் O2 வேணும்? half mole O2 வேணும். ஓகே, பட் நம்ம கொஸ்டினில் எத்தனை மோல் H2 கொடுத்துருக்காங்கடா? 4 mole H2 கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ 1 mole H2க்கு half mole O2 வேணும் அப்படின்னா 4 mole H2க்கு எத்தனை மோல் O2 வேணும்டா? எத்தனை மோல் O2 வேணும்? 4 into 1/2 O2 மோல் வேணும். ஓகே, அப்போ எத்தனை மோல்ரா? 2 mole O2 வேணும். ஓகே, ஸோ 1 mole H2க்கு half mole O2 வேணும்னா 4 mole H2க்கு எத்தனை மோல் O2 வேணும்? 2 mole O2 வேணும். ஓகே, பட் நம்மக்கிட்ட எத்தனை மோல் O2 தான் இருக்குடா? 1 mole O2 தான் இருக்குது. ஓகே, அப்போது இங்கே லிமிட்டிங் ரியேஜன், இங்கே கம்மியாக இருக்கிற ரியேஜன் யாரா? ஃபஸ்ட்டு கன்சியூம் ஆகிற ரியேஜன் யார்? ஆக்சிஜன். அப்போது இங்கே ஆக்சிஜன் தான் இங்கே என்னதுடா? லிமிட்டிங் ரியேஜன்.
ஏன் ஆக்சிஜன் லிமிட்டிங் ரியேஜன்? 4 மோல் ஹைட்ரஜனுக்கு 2 மோல் ஆக்சிஜன் வேணும். ஓகே, பட் நம்மக்கிட்ட எவ்வளோ தான் இருக்குது? 1 மோல் ஆக்சிஜன் தான் இருக்குது. அப்போது ஆக்சிஜன் இஸ் கால்ட் அஸ் என்னதுடா? லிமிட்டிங் ரியேஜன். ஓகேவா? ஸோ இப்போ லிமிட்டிங் ரியேஜன் இங்கே என்னதுடா? ஆக்சிஜன். ஓகே, ஸோ இப்போ இதை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எகெயின் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது லிமிட்டிங் ரியேஜன் டிஸ்கஸ் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் லிமிட்டிங் ரியேஜன் என்னது? எவ்வளோ வாட்டர் வேப்பர் ஃபார்ம் ஆகுது அதுவும் ஆக்சிஜன் தான் டிட்டர்மைன் பண்ணும். இனி எவ்வளோ ஹைட்ரஜன் ரியாக்ட் ஆகுது அதுவும் என்னது தான்? ஆக்சிஜன் தான் என்ன பண்ணும்? டிட்டர்மைன் பண்ணும். ஓகேவாடா? ஸோ இப்போ கவனி, H2 ப்ளஸ் half O2 gives என்னதுடா? H2O. ஓகே, இனி நம்பர் ஆஃப் மோல்ஸ் டேக்கன். ஓகே, நம்பர் ஆஃப் மோல்ஸ் டேக்கன். ஓகே, ஹைட்ரஜன் எவ்வளோ மோல் எடுத்திருக்கோம்டா? 4 மோல் எடுத்திருக்கோம். ஓகே, இனி ஆக்சிஜன் எத்தனை மோல் எடுத்திருக்கோம்? 1 மோல் எடுத்திருக்கோம். ஓகே, இனிஷியலாக என்ன ஆயிருக்காதுடா? வாட்டர் எதுவுமே ஃபார்ம் ஆயிருக்காது. ஓகே, இனி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரியாக்டட். ஓகே, அப்போ லிமிட்டிங் ரியேஜன் கம்ப்ளீட்டாக கன்சியூம் ஆயிரும். ஓகே, அப்போது 1 மோல் எடுத்தனா 1 மோல் என்ன ஆயிருண்டா? கம்ப்ளீட்டாக ரியாக்ட் ஆயிரும். ஓகே, இனி எத்தனை மோல் ஹைட்ரஜன் ரியாக்ட் ஆகும்? ஓகே, அப்போ கவனி. ஓகே, half மோல் ஆக்சிஜன் எடுத்த அப்படின்னா 1 மோல் ஹைட்ரஜன் தான் ரியாக்ட் ஆகும். ஓகே, பட் இங்கே நம்ம எத்தனை மோல் ஆக்சிஜன் எடுத்திருக்கோம்? 1 மோல் ஆக்சிஜன் எடுத்திருக்கோம். அப்போ எத்தனை மோல் ரியாக்ட் ஆகும்டா? 2 மோல் ஹைட்ரஜன் ரியாக்ட் ஆகும். ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரியாக்டட் ஹைட்ரஜன் எவ்வளோடா? 2. ஓகே, வாட்டர் எதுவுமே ரியாக்ட் ஆகிருக்காது. ஓகே, இனி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரிமைனிங். இங்கே 4 - 2 4 மோல்ஸ் எடுத்திருக்கோம், அதில் 2 மோல்ஸ் ரியாக்ட் ஆயிடுச்சு. அப்போ 4 - 2 ரிமைனிங் எவ்வளோடா? 2. ஓகே, லிமிட்டிங் ரியேஜன் கம்ப்ளீட்டாக கன்சியூம் ஆயிரும். அப்போ இது என்னதுடா? 0. ஓகே, இனி நெக்ஸ்ட்டு half மோல் O2 எடுத்த அப்படின்னா எத்தனை மாலிக்யூல் வாட்டர் கிடைக்கும்டா? 1 மோல் வாட்டர் கிடைக்கும். ஓகே, பட் நம்ம கிட்ட இப்போ எவ்வளோ மோல் ஆக்சிஜன் இருக்குது? 1 மோல் ஆக்சிஜன் இருக்குது. அப்போ எத்தனை மோல் வாட்டர் கிடைக்கும்டா? 2 மோல் வாட்டர் கிடைக்கும். ஓகே, அப்போது 2 மோல் வாட்டர் என்ன ஆயிருக்கும்டா? ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே, இப்போது இதை வச்சு நம்ம பேலன்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் பண்ணலாம்டா. அப்போது கவனி, லிமிட்டிங் ரியேஜன் என்னதுடா? லிமிட்டிங் ரியேஜன்ங்கிறது இங்கே என்னதுடா? ஆக்சிஜன். ஓகே, எக்ஸஸ் ரியேஜன்ங்கிறது என்னதுடா? இங்கே ஹைட்ரஜன். ஓகே, அப்போ எக்ஸஸ் ரியேஜன் எவ்வளோ இருக்குது? ஹைட்ரஜன் இங்கே எவ்வளோ இருக்குடா? ஹைட்ரஜன் இங்கே எவ்வளோ இருக்குது? 2 மோல்ஸ் எக்ஸஸாக இருக்குது. ஓகே, ஸோ 2 மோல்ஸ் என்ன இருக்குது? எக்ஸஸாக இருக்குது. ஓகே, ஸோ 2 மோல் ஹைட்ரஜனோட மாஸ் என்னது? 1 மோல் ஹைட்ரஜனோட மாசஸ் என்னதுடா? 2 கிராம்ஸ். அப்போ 2 மோல் ஹைட்ரஜனோட மாசஸ் என்னதுடா? 4 கிராம்ஸ். ஓகே, ஸோ 1 மோல் ஹைட்ரஜனோட நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் என்னது? 1 மோல், அது ஹைட்ரஜனாக இருக்கட்டும் ஆக்சிஜனாக இருக்கட்டும் என்னவாக இருந்தாலும் 1 மோலில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும்டா? எத்தனை மாலிக்யூல்ஸ் இருக்கும்? அவகேட்ரோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்கும். அப்போ 2 மோல்ஸில் எத்தனை மாலிக்யூல்ஸ் இருக்கும்? 2 × அவகேட்ரோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்கும். ஓகே, இனி அதோட வால்யூம் என்னதுடா? 1 மோல் கேஸோட வால்யூம் என்னது? 22.4 லிட்டர். அப்போ 2 மோல் கேஸோட வால்யூம் என்னது? 2 × 22.4 லிட்டர், which is nothing but 44.8 லிட்டர். ஓகே, அப்போது எக்ஸஸ் ரியேஜென்ட் யாருடா? ஹைட்ரஜன். அது எத்தனை மோல் எக்ஸஸாக இருக்குது? 2 மோல்ஸ் எக்ஸஸாக இருக்குது. அப்போ அதோட வெயிட் என்னதுடா? 4 கிராமு. இனி அதோட மாலிக்யூல்ஸ் என்னது? 2 Na மாலிக்யூல்ஸ். இனி அதோட வால்யூம் என்னதுடா? 44.8 லிட்டர். ஓகே, இனி நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் இங்கே என்ன ஃபார்ம் ஆயிருக்கும்டா? வாட்டர் ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, எவ்வளோ மோல் வாட்டர் ஃபார்ம் ஆச்சு? இப்போ தானே நம்ம பார்த்தோம். எவ்வளோ மோல் வாட்டர் ஃபார்ம் ஆச்சுடா? 2 மோல் வாட்டர் ஃபார்ம் ஆச்சு. ஓகே, ஸோ 2 மோல்ஸ் வாட்டர் என்ன ஆயிருக்கும்டா? ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, இனி அதோட வெயிட் என்னதுடா? 1 மோல் வாட்டரோட வெயிட் இஸ் 18 கிராம். ஓகே, அப்போ 2 மோல் வாட்டரோட வெயிட் இஸ் என்னதுடா? இட் இஸ் 36 கிராம். ஓகே, இனி அதில் எத்தனை மாலிக்யூல்ஸ் இருக்கும்? எகெயின் 1 மோலில் Na மாலிக்யூல்ஸ் இருக்கும். அப்போ 2 மோலில் 2 Na மாலிக்யூல்ஸ் இருக்கும். ஓகே, இனி வாட்டர் வேப்பருங்கிறது என்னதுடா? இட் இஸ் கேஸ் தானே. ஓகே, அப்போது 1 மோலில் எத்தனை வால்யூம் இருக்கும்டா? 22.4 லிட்டர் இருக்கும். அப்போ இங்கே 2 மோல் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ அதோட வால்யூம் என்னவாக இருக்கும்டா? 44.8 லிட்டர். ஓகே, அப்போ இதை வச்சு இந்த கொஷின்ஸ் எல்லாம் நம்ம பண்ணலாமா? ஸோ ஐடென்டிஃபை த லிமிட்டிங் ரியேஜன். யாரா லிமிட்டிங் ரியேஜன்? ஆக்சிஜன். ஓகே, இனி நெக்ஸ்ட் கால்குலேட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எக்ஸஸ் ரியாக்டன் லெஃப்ட். எவ்வளோடா? ஹைட்ரஜன் தான் லெஃப்ட் ஆயிருக்கு. அப்போ அது என்னது? 2 மோல்ஸ் லெஃப்ட் ஆயிருக்கு. ஓகே, இனி மாஸ் ஆஃப் எக்ஸஸ் ரியாக்டன்ட். 2 மோல்ஸோட மாஸ் என்னதுடா? 1 மோலோட மாசஸ் 2 கிராம். அப்போ 2 மோலோட மாசஸ் 4 கிராம். ஓகே, கால்குலேட் த நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஆஃப் எக்ஸஸ் ரியாக்டன்ட் ரிமைனிங். எகெயின் என்னதுடா? இட் இஸ் 2 Na மாலிக்யூல்ஸ். Okay, find the volume of excess reactant remaining at STP, which is nothing but another 44.8 liter. Okay, calculate the number of moles of water vapors formed. எவ்வளோடா? it is 2 moles. ஓகே, அப்போ அதோட மாஸ் என்னதுடா? ஒரு மோலோட மாஸ் 18 கிராம். அப்போ 2 மோலோட மாஸ் 36 கிராம். ஓகே, நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஃபார்ம்ட் என்னதுடா? it is 2 Na molecules. Okay, find the volume of water vapors formed at STP, it is nothing but another 44.8 liter.
ஓகே. ஸோ இப்போ இந்த கன்செப்ட் நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இப்போ லிமிட்டிங் ரியேஜென்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அதை பேஸ் பண்ணி உள்ள கொஷின்ஸ். ஸோ லிமிட்டிங் ரியேஜென்ட் டிட்டர்மைன்ஸ் த என்னதுரா நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம்டு ஆஸ் வெல் அஸ் என்னதுரா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் ரியாக்டட். ஓகே. ஸோ இந்த லாஜிக் வச்சு நம்ம அடுத்த கொஷின்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம்டா. ஓகே. So the next question, 1 liter of oxygen gas at NTP is allowed to react with 3 liters of carbon monoxide gas at NTP. Okay, what will be the total volume of gaseous mixture after the reaction at the same condition? So இப்போ நமக்கு தெரியும் என்னதுரா 2 molecules of CO reacts with oxygen to form என்னதுரா 2 molecules of CO2. ஓகே. அப்போ இதில் பார்த்தா அப்படின்னா ஒரு வால்யூம் ஆஃப் O2. ஓகே, இங்கேயும் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்டா, அவகேட்ரோஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கலாம், வால்யூம் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ 1 வால்யூம் ஆஃப் O2 ரியாக்ட் பண்ணுறதுக்கு எத்தனை வால்யூம் ஆஃப் CO வேணும், 2 வால்யூம் ஆஃப் என்ன வேணும்டா, CO வேணும். ஓகே. அப்போது 1 வால்யூம் ஆஃப் O2க்கு எத்தனை வால்யூம் ஆஃப் CO வேணும், 2 வால்யூம் ஆஃப் CO வேணும். ஓகே. பட் கொஸ்டினில் எத்தனை வால்யூம் ஆஃப் CO எடுத்திருக்காங்க, 3 வால்யூம் ஆஃப் CO எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு வால்யூம் ஆஃப் O2க்கு 3 வால்யூம் ஆஃப் CO எடுத்திருக்காங்க. அப்போ இங்கே எக்ஸஸ் ரியேஜென்ட் யாருடா, எக்ஸஸ் ரியேஜென்ட் இஸ் CO. ஓகே. லிமிட்டிங் ரியேஜென்ட் யாருடா, O2. ஓகே. ஸோ இந்த லாஜிக் புரிஞ்சுதாடா. ஸோ இப்படியும் சொல்லலாம், இல்லைனா இது வேறு மாதிரியும் சொல்லலாம். ஓகே. ஸோ 2 வால்யூம் ஆஃப் COக்கு எத்தனை வால்யூம் ஆஃப் O2 வேணும், 1 வால்யூம் ஆஃப் O2 வேணும். ஓகே. அப்போ 1 வால்யூம் ஆஃப் COக்கு 1/2 வால்யூம் ஆஃப் என்னதுடா, 1/2 வால்யூம் ஆஃப் என்னது வேணும், O2 வேணும். ஓகே. பட் கொஸ்டினில் எத்தனை வால்யூம் கொடுத்துருக்காங்க, 3 வால்யூம் ஆஃப் CO கொடுத்துருக்காங்க. ஸோ 3 வால்யூம் ஆஃப் COக்கு எத்தனை வேணும்டா, 3/2 வால்யூம் ஆஃப் என்னது, O2 வேணும். தட் மீன்ஸ் 1.5 வால்யூம் ஆஃப் என்ன வேணும், O2 வேணும். ஓகே. பட் கொஸ்டினில் நமக்கு எவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க, 1 லிட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது லிமிட்டிங் ரியேஜன் இங்கே யாருடா, O2. எக்ஸஸ் ரியேஜன் இங்கே யாருதுடா, CO. ஓகே. ஸோ இந்த லாஜிக் புரிஞ்சுதா. ஸோ இப்போ இதை வச்சு இந்த கொஸ்டின் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ கவனி, 2CO + O2 gives என்னதுடா, 2CO + O2 gives என்னது, 2CO + O2 gives என்னது, 2CO2. ஓகே. அப்போ இங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ் டேக்கன், இப்போ இங்கே லிமிட்டிங் ரியேஜென்ட் யாருடா, ஆக்சிஜன் தான் இங்கே லிமிட்டிங் ரியேஜென்ட். ஓகே. ஸோ இங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ் டேக்கன் என்னதுடா. ஓகே. ஸோ CO எத்தனை மோல்ஸ் எடுத்திருக்காங்க, இது எகெயின் நான் சொன்னது தான், இங்கேயும் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்டா, அவகேட்ரோஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு பதிலாக இங்கே யூஸ் பண்ணிக்கலாம்டா, வால்யூம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இல்லைனா வால்யூம் டேக்கன் இஸ் என்னதுடா, இட் இஸ் 3 லிட்டர். ஓகே. கார்பன் மோனாக்சைடு எவ்வளோ எடுத்திருக்காங்க, 3 லிட்டர் எடுத்திருக்காங்க. ஆக்சிஜன் எவ்வளோ எடுத்திருக்காங்க, 1 லிட்டர் எடுத்திருக்காங்க. ஸோ இனிஷியலாக கார்பன் டை ஆக்சைடு எதுவுமே ஃபார்ம் ஆகிருக்காது. ஓகே. இனி வால்யூம் ரியாக்டட். ஸோ இதையும் நான் வால்யூம்னு மாற்றிக்கிறேன். ஸோ வால்யூம் ரியாக்டட். ஓகே. ஸோ வால்யூம் ரியாக்டட். ஸோ இது தானே லிமிட்டிங் ரியேஜன். அப்போ லிமிட்டிங் ரியேஜன் கம்ப்ளீட்டாக கன்சியூம் ஆகிருக்கும். அப்போ இதை என்ன, 1 லிட்டர் எடுத்தனா 1 லிட்டர் கம்ப்ளீட்டாக ரியாக்ட் ஆகிருக்கும். ஓகே. அப்போது கவனி, இனி நெக்ஸ்ட்டு ஒரு வால்யூம் ஆக்சிஜன் எடுத்த அப்படின்னா உனக்கு எத்தனை வால்யூம் CO தேவைடா, 2 வால்யூம் CO தேவை. ஓகே. ஒரு வால்யூம் ஆக்சிஜனுக்கு 2 வால்யூம் CO தேவை இந்த ரியாக்ஷன் படி. ஓகே. பட் நமக்கு இப்போ எவ்வளோ வால்யூம் எடுத்திருக்கோம், 1 லிட்டர் ஆக்சிஜன் எடுத்திருக்கோம். அப்போ 1 லிட்டர் ஆக்சிஜனுக்கு 2 லிட்டர் கார்பன் மோனாக்சைடு தேவை தானடா. ஓகே. அப்போ 1 லிட்டர் ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகணும் அப்படின்னா நமக்கு எத்தனை லிட்டர் கார்பன் மோனாக்சைடு வேணும், 2 லிட்டர் கார்பன் மோனாக்சைடு தேவை. ஓகே. இனி நெக்ஸ்ட்டு வால்யூம் ரிமைனிங். ஓகே. ஸோ 3 லிட்டரில் 2 லிட்டர் ரியாக்ட் ஆயிடுச்சு. அப்போ 1 லிட்டர் ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே. அப்போ இதில் 1 லிட்டர் கம்ப்ளீட்டாக ரியாக்ட் ஆயிருக்கு. அப்போ 0 லிட்டர் ரிமைனிங். ஓகேவா. இனி நெக்ஸ்ட்டு 1 லிட்டர் ஆக்சிஜன் ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு 2 லிட்டர் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். ஓகேவாடா. அப்போ எகைன் நம்ம 1 லிட்டர் ஆக்சிஜன் தான் ரியாக்ட் ஆயிருக்கு. அப்போ 2 லிட்டர் என்ன கிடைக்கும்டா, கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். அப்போ 2 லிட்டர் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். ஓகேவா. அப்போ டோட்டலாக இந்த மிக்சரில் என்னெல்லாம் இருக்கும்டா, 1 லிட்டர் கார்பன் மோனாக்சைடும் 2 லிட்டர் என்ன இருக்கும்டா, கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். அப்போ டோட்டல் வால்யூம் ஆஃப் த மிக்சர் என்னதுடா, இட் இஸ் 3 லிட்டர். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவாடா. இனி நெக்ஸ்ட் கொஸ்டின், 12 liter of hydrogen gas and 11.2 liter of chlorine gas are mixed and exploded at the same temperature and pressure. Okay, what will be the composition of the gaseous mixture by volume after the reaction? Okay, so அப்போ கவனி H2 plus Cl2 gives என்னது 2HCl. ஓகே. அப்போ இதுலேருந்து எகெயின் வால்யூம் ரிலேஷனுங்கிறதுனால இங்கே அவகேட்ரோஸ் லா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அப்போது ஒரு வால்யூம் H2க்கு
ஒரு வால்யூம் H2க்கு எத்தனை வால்யூம் Cl2 வேணும்டா? ஒரு வால்யூம் என்ன வேணும்? Cl2 வேணும். ஓகே, தட் மீன்ஸ் 12 லிட்டர் ஆஃப் H2க்கு 12 லிட்டர் ஆஃப் H2க்கு எத்தனை லிட்டர் குளோரின் வேணும்டா? 12 லிட்டர் ஆஃப் என்ன வேணும்? குளோரின் வேணும். ஓகே, பட் நம்மக்கிட்ட எவ்வளோ தான் இருக்குது? 11.2 லிட்டர் ஆஃப் குளோரின் தான் இருக்குது. ஓகே, அப்போ இங்கே குளோரின்ங்கிறது என்னதுடா? இட் இஸ் லிமிட்டிங் ரியேஜன் அண்ட் ஹைட்ரஜன் இஸ் என்னதுடா? எக்ஸஸ் ரியேஜன். ஓகேவா? அப்போ இந்த கன்செப்ட் வச்சு நம்ம இந்த கொஸ்டின் பண்ணுறோம். H2 ப்ளஸ் என்னதுடா? Cl2 கிவ்ஸ் என்னது? H2 ப்ளஸ் Cl2 கிவ்ஸ் என்னது? 2HCl. ஓகே, அப்போ இங்கே லிமிட்டிங் ரியேஜன் யாருடா? குளோரின். ஓகே, அப்போது ஒரு லிட்டர் குளோரினுக்கு எத்தனை லிட்டர் ஹைட்ரஜன் வேணும்? ஒரு லிட்டர் ஹைட்ரஜன் தேவை. ஓகே, அப்போ 11.2 லிட்டர் 11.2 லிட்டர் குளோரினுக்கு எத்தனை லிட்டர் ஹைட்ரஜன் தேவைடா? 11.2 லிட்டர் ஹைட்ரஜன் தேவை. ஓகே, இனி நெக்ஸ்ட்டு ஒரு லிட்டர் குளோரின் ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு 2 லிட்டர் HCl கிடைக்கும்டா. ஓகே, அப்போது 11.2 லிட்டர் குளோரின் ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு எத்தனை லிட்டர் HCl கிடைக்கும்? 22.4 லிட்டர் HCl கிடைக்கும். ஓகே, அப்போது இந்த கன்செப்ட் வச்சு வால்யூம் டேக்கன் இது ஹைட்ரஜன் எத்தனை லிட்டர் எடுத்திருக்கோம்டா? 12 லிட்டர் எடுத்திருக்கோம். குளோரின் எத்தனை லிட்டர் எடுத்திருக்கோம்? 11.2 லிட்டர் எடுத்திருக்கோம். இனிஷியலாக HCl என்னதுடா? 0. ஓகே, இனி வால்யூம் ரியாக்டட். ஓகே, ஸோ குளோரின் என்னது? லிமிட்டிங் ரியேஜன். அப்போ அது கம்ப்ளீட்டாக கன்சியூம் ஆயிரும். 11.2 லிட்டர் கம்ப்ளீட்டாக கன்சியூம் ஆயிரும். ஓகே, அப்போ 11.2 லிட்டர் குளோரினுக்கு எத்தனை ஹைட்ரஜன் தேவை? 11.2 லிட்டர் ஹைட்ரஜன் தேவை. ஓகே, இனி HCl எதுவும் ரியாக்ட் ஆகும். ஓகேவா? இனி நெக்ஸ்ட் வால்யூம் ரிமைனிங். ஓகே, ஸோ 12 லிட்டரில் 11.2 லிட்டர் ஹைட்ரஜன் என்ன ஆயிடுச்சு? ரியாக்ட் ஆயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குடா? 0.8 லிட்டர் ஹைட்ரஜன் இருக்குது. ஓகே, குளோரின் 11.2 எடுத்தோம். 11.2 கம்ப்ளீட்டாக கன்சியூம் ஆயிடுச்சு. அப்போ 0 லிட்டர் என்னதுடா? ரிமைனிங். ஓகே, இனி நெக்ஸ்ட்டு HCl எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்கும்? ஓகே, ஒரு லிட்டர் குளோரின் எடுத்தோம் அப்படின்னா 2 லிட்டர் HCl கிடைக்கும். ஓகே, பட் இப்போ 11.2 லிட்டர் குளோரின் இருக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்டா? 22.4 லிட்டர் HCl கிடைக்கும். ஓகே, அப்போது வால்யூம் ரிமைனிங் அட் HCl என்னவா இருக்கும்டா? 22.4 லிட்டர் HCl இருக்கும். ஓகே, அப்போ ஃபைனல் மிக்சரில் என்ன இருக்கும்டா? 0.8 லிட்டர் என்ன இருக்கும்? ஹைட்ரஜன் இருக்கும். 22.4 லிட்டர் என்ன இருக்கும்டா? கார்பன் டை ஆக்சைடும் இருக்கும். ஓகே, 0.2 லிட்டர் HClலும் இருக்கும். ஓகே, அப்போ ஆப்ஷன் என்னதுடா? 0.8 லிட்டர் H2 and 22.4 லிட்டர் HCl. ஆப்ஷன் A is the correct answer. ஓகேடா. ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் பர்சன்டேஜ் ஈல்டு. ஓகே, ஸோ பர்சன்டேஜ் ஈல்டுக்கும் சேம் அதே கான்செப்ட் தான். மோல் கான்செப்ட் நல்லா தரவாக தெரிஞ்சிருக்கணும். அது போக இங்கே ஒரு 3 ஃபார்முலாஸ் இருக்குடா. அந்த 3 ஃபார்முலாஸும் பார்த்தா அப்படின்னா பர்சன்டேஜ் ஈல்டு பேஸ் பண்ணி இருக்கிற கொஷின்ஸ் நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகே தானே? ஸோ இப்போ இந்த 3 ஃபார்முலாஸ் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம்டா. ஓகே, ஸோ பர்சன்டேஜ் ஈல்டு இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் ஈல்டு divided by theoretical yield into என்னதுடா? 100. ஓகே, ஸோ உன்னோட ஆக்சுவல் ஈல்டு பார்த்தா அப்படின்னா கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. தியரிட்டிக்கல் ஈல்டு நம்ம அந்த ஸ்டோஷியோமெட்ரிக் ஈக்குவேஷன் வச்சு நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு கேல்குலேட் பண்ணதுக்கப்புறம் அதை 2 டிவைட் பண்ணிவிட்டு இன்டூ 100 பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்டா? பர்சன்டேஜ் ஈல்டு கிடைக்கும். ஓகே, இனி அடுத்த ஃபார்முலா என்ன அப்படின்னா இதே பர்சன்டேஜ் ஈல்டு. ஓகே, ஈல்டுக்கு பதிலாக இப்போ கொஸ்டினில் ரெண்டுமே ஈல்டு கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே இப்போ ஈல்டுக்கு பதிலாக நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஓகே, ஆக்சுவல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை என்னதுடா? தியரிட்டிக்கல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டூ 100. இதுதான் அடுத்த ஃபார்முலா ஃபார் என்னதுடா? பர்சன்டேஜ் ஈல்டு. எகெயின் கொஸ்டினில் பார்த்தா அப்படின்னா ஆக்சுவல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. தியரிட்டிக்கல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம ஸ்டோஷியோமெட்ரிக் ஈக்குவேஷன் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இது 2 டிவைட் பண்ணி மல்டிப்ளைட் பை 100 பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்டா? பர்சன்டேஜ் ஈல்டு கிடைக்கும். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ்னால் என்னதுடா? வெயிட் பை என்னதுடா? மோலார் மாஸ். ஓகே, ஸோ இப்போ மோலார் மாஸ் இப்போ இந்த டிவிஷனில் வரும்போது இந்த மோலார் மாஸ் என்ன ஆயிரும்டா? கேன்சல் ஆயிரும். பட் ஆக்சுவல் வெயிட்டும் தியரிட்டிக்கல் வெயிட்டும் என்ன ஆகும்டா? டிஃப்ரெண்ட் ஆகும். மோலார் மாஸ் எப்பயுமே என்னது தான்? சேம் தான். ஓகே, அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லைடா, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பர்சன்டேஜ் ஈல்டு இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் நம்பர் ஆஃப் மோல்ஸுங்கிறது என்னதுடா? ஆக்சுவல் வெயிட்டு டிவைடட் பை மாலிகுலர் வெயிட்டு டிவைடட் பை தியரிட்டிக்கல் வெயிட்டு டிவைடட் பை என்னதுடா? மாலிகுலர் வெயிட்டு. ஓகே, ஸோ இப்போ இந்த மாலிகுலர் வெயிட்டு கேன்சல் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ கேன்சல் ஆச்சுன்னா அடுத்த ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இட் இஸ் பர்சன்டேஜ் ஈல்டு இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல்
weight actual weight divided by theoretical weight into என்னதுடா 100. ஓகே ஸோ பர்சன்டேஜ் ஈல்டுக்கு 3 ஃபார்முலாஸ். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னதுடா, ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னது, பர்சன்டேஜ் ஈல்டு இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் ஈல்டு பை தியரிட்டிக்கல் ஈல்டு இன்டூ 100. ஓகே இனி செகண்ட் ஃபார்முலா என்னது, பர்சன்டேஜ் ஈல்டு இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை தியரிட்டிக்கல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டூ 100. ஓகே இனி தேர்ட் ஃபார்முலா என்னதுடா, பர்சன்டேஜ் ஈல்டு இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் வெயிட் டிவைடட் பை தியரிட்டிக்கல் வெயிட் இன்டூ 100. ஓகே ஸோ இந்த லாஜிக் வச்சு இந்த ஃபார்முலாஸ் வச்சு இந்த தியரிட்டிக் பர்சன்டேஜ் ஈல்டு பேஸ் பண்ணியிருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 1. ஓகே ஃபார் த ரியாக்ஷன் 2a plus 2b gives another a2 b2. okay initially 2 moles of each a and b are taken. okay if 0.5 moles of a2 b2 is obtained, what is the percentage yield? ஓகே அப்போ கவனி கொஸ்டினில் என்ன கொடுத்துட்டாங்கடா, 0.5 moles of a2 b2 is obtained அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே அப்போ இதுங்கிறது என்னதுடா, இட் இஸ் த ஆக்சுவல் ஈல்டு. ஓகே ஆக்சுவல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது என்னதுடா, ஆக்சுவல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகே இனி தியரிட்டிக்கல் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ நமக்கு தெரியும் என்னதுடா, 2a ப்ளஸ் என்னது 2b gives என்னது a2 b2. ஓகே அப்போ இது 2 mole a reacts with 2 mole b, அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்டா, 1 mole a2 b2 கிடைக்கும். ஓகே ஸோ 2 mole a reacts with 2 mole b gives என்னதுடா 1 mole a2 b2. ஓகே அப்போ இனிஷியலாக பார்த்தா அப்படின்னா ஏவும் 2 moles இருக்குது, பியும் என்னதுடா 2 moles இருக்குது. அப்போது 2 mole a 2 mole b ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்டா, 1 mole a2 b2 கிடைக்கணும். ஓகே அப்போது தியரிட்டிக்கல் நம்பர் ஆஃப் மோல்ஸுங்கிறது என்னதுடா, என்னது, இட் இஸ் 1. ஓகே பட் ஆக்சுவலாக நமக்கு என்ன தான் கிடச்சிருக்கு, 0.5 தான் கிடச்சிருக்கு. ஓகே அப்போது ஆக்சுவலாக கிடைச்சது என்னதுடா 0.5, தியரிட்டிக்கலாக நமக்கு கிடைக்க வேண்டியது என்னது, இட் இஸ் 1. ஓகே அப்போ பர்சன்டேஜ் ஈல்டு இஸ் ஈக்குவல் டு என்னது, பர்சன்டேஜ் ஈல்டு இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவலாக எவ்வளோ கிடைச்சது 0.5, தியரிட்டிக்கலாக எவ்வளோ நமக்கு கிடைக்கணும் 1 இன்டூ என்னதுடா 100. அப்போ 50% இஸ் த பர்சன்டேஜ் ஈல்டு. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா இனி நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே ஆன் ஹீட்டிங் 50 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட் 20 கிராம் ஆஃப் சாலிட் ரெசிடியூ இஸ் obtained. ஓகே அப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்கிற இந்த 20 கிராம் சாலிட் ரெசிடியூ, ஓகே இதுதான் வந்து என்னதுடா, இட் இஸ் த ஆக்சுவல் மாஸ். ஓகே அப்போ கால்குலேட் த பர்சன்டேஜ் ஈல்டு. ஓகே அப்போ கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ண அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குதா, கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் என்னதுடா கார்பன் டை ஆக்சைடு. ஓகே ஸோ கால்சியம் கார்பனேட்டுங்கிறது ஒரு சாலிட், கால்சியம் ஆக்சைடுங்கிறது ஒரு சாலிட், கார்பன் டை ஆக்சைடுங்கிறது என்னதுடா கேஸ். ஓகே அப்போ இந்த ரியாக்ஷன் கம்ப்ளீட்டாக நடந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்டா, கால்சியம் ஆக்சைடும் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். ஓகே இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடுங்கிறது என்னதுடா கேஸு, அது எஸ்கேப் ஆகி வெளியே போயிடும். ஓகே அப்போ ரிமைனிங் இங்கே என்ன இருக்கும்டா, கால்சியம் ஆக்சைடு தான் இருக்கும். ஓகே இந்த கால்சியம் ஆக்சைடு தான் இந்த கொஸ்டினில் என்னென்னு சொல்கிறாங்கடா, சாலிட் ரெசிடியூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே இந்த கால்சியம் ஆக்சைடு தான் நம்ம என்னென்னு சொல்கிறாங்கடா, சாலிட் ரெசிடியூன்னு சொல்கிறாங்க. ஓகே அப்போ கவனி, கால்சியம் கார்பனேட் ஆன் ஹீட்டிங் கிவ்ஸ் என்னதுடா, கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் என்னது கார்பன் டை ஆக்சைடு. ஓகே ஸோ ஒரு மோல் கால்சியம் கார்பனேட் டீகம்போஸ் ஆச்சுன்னா அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்டா, 1 mole கால்சியம் ஆக்சைடு கிடைக்கும். ஓகே ஒரு மோல் கால்சியம் கார்பனேட்டோட வெயிட் என்னதுடா, கால்குலேட் பண்ண அப்படின்னா கால்சியத்தோடது 40, கார்பனோடது 12, ஆக்சிஜனோடது 48, 16 × 3 என்னதுடா 48, எல்லாத்தையும் கால்குலேட் பண்ண அப்படின்னா 100 கிராம்னு வரும். ஓகே அப்போது 100 கிராம் கால்சியம் கார்பனேட் எடுத்த அப்படின்னா ஓகே ஒரு மோல் கால்சியம் ஆக்சைடோட வெயிட் என்னதுடா, கால்சியத்தோடது 40, ஆக்சிஜனோடது 16, அப்போ டோட்டலாக 56 வரும். ஓகே அப்போ 100 கிராம் கால்சியம் கார்பனேட் எடுத்த அப்படின்னா 56 கிராம் என்ன கிடைக்கணும்டா, கால்சியம் ஆக்சைடு கிடைக்கணும். ஓகே பட் நம்ம 50 கிராம் கால்சியம் கார்பனேட் தான் எடுத்திருக்கோம். ஓகே அப்போது 100 கிராம் கால்சியம் கார்பனேட்டுக்கு 56 கிராம் கால்சியம் ஆக்சைடு கிடைக்கும் அப்படின்னா 50 கிராமுக்கு எவ்வளோ கிடைக்கும்டா, 50 கிராம் கால்சியம் கார்பனேட் எடுத்த அப்படின்னா நமக்கு எத்தனை கிராம் தான் கிடைக்கும், 28 கிராம் கால்சியம் ஆக்சைடு தான் கிடைக்கும். ஏன்னா 150 ஆகிறதுக்கு இதை என்ன பண்ணண்டா, டிவைட் பை 2 பண்ணோம். அப்போ இதையும் என்ன பண்ணோம், டிவைட் பை 2 பண்ணோம். ஓகே அப்போது 50 கிராம் கால்சியம் கார்பனேட் எடுத்த அப்படின்னா 50 கிராம் கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ண அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்டா, 28 கிராம் கால்சியம் ஆக்சைடு கிடைக்கும். ஓகே பட் நமக்கு எவ்வளோ தான் கிடச்சிருக்குடா, 20 கிராம் தான் கிடச்சிருக்கு. ஓகே அப்போ இந்த 20 கிராமுங்கிறது தான் என்னதுடா ஆக்சுவல் மாஸ். இந்த 28 கிராமுங்கிறது என்னதுடா, இட் இஸ் த தியரிட்டிக்கல் மாஸ்.
ஓகே. ஸோ 50 கிராம் கால்சியம் கார்பனேட் எடுத்தால் நமக்கு என்ன கிடச்சிருக்கணும், 28 கிராம் கிடச்சிருக்கணும். பட் நமக்கு எவ்வளோ தான் கிடச்சிருக்கு, 20 கிராம் தான் கிடச்சிருக்கு. ஓகே. ஸோ 28 is the theoretical mass and 20 is the actual mass. ஓகே. ஸோ percentage yield is equal to actual by என்னதுடா, actual by theoretical. ஓகே. ஸோ ஆக்சுவல் இஸ் 20 அண்ட் தியரிட்டிக்கல் இஸ் 28 இன்டூ என்னதுடா 100. ஸோ இப்போ எவ்வளோ வரும்டா, 5/7 இன்டூ 100ன்னு வருமா. ஸோ 5/7 இன்டூ 100 இஸ் அப்ராக்சிமேட்லி 71.4% வரும். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. இனி நெக்ஸ்ட்டு question number 3. Okay, a 7.8 gram of benzene is treated with excess nitric acid to form nitrobenzene. Okay, if 9 gram of nitrobenzene is obtained, what is the percentage yield? Okay, so கவனிடா benzene. So benzene என்னது, C6H6 இதுதான் என்னது benzene. Okay, so benzene on reaction with என்னதுடா HNO3 in the presence of என்னது H2SO4. Okay, இந்த HNO3 plus H2SO4 சொல்கிற பேர் தான் என்னதுடா nitrating mixture, where H2SO4 act as என்னதுடா catalyst. ஓகே, வேறு H2SO4 act as catalyst. ஓகே, அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே இருக்கிற ஹெச்சை ரீப்ளேஸ் பண்ணி இங்கே யார் வருவாடா, NO2 வருவா. ஓகே, நமக்கு என்ன கிடைக்கும்டா, நைட்ரோபென்சீன் கிடைக்கும். ஓகே, அப்போ என்னன்னா கவனி பென்சீனோட வெயிட் என்னதுடா, இட் இஸ் C6H6. ஓகே, இனி நைட்ரோபென்சீனோட வெயிட் என்னதுடா, C6H6க்கு பதிலாக அதில் ஒரு ஹைட்ரஜன் போயிட்டு அங்கே யார் வராடா, NO2 குரூப் வரா. ஓகே, அப்போ இதோட வெயிட் என்னதுடா, கார்பனோட வெயிட் அட்டாமிக் வெயிட் இஸ் 12. இங்கே எத்தனை கார்பன் இருக்குது, 6 கார்பன் இருக்குது. ஓகே, ஹைட்ரஜனோட அட்டாமிக் வெயிட் இஸ் 1. இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 6 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ 6 × 12 is 72 ப்ளஸ் 6 × 1 is என்னதுடா 6. ஓகே, 6. ஸோ டோட்டலாக இங்கே என்ன வரும்டா 78 கிராம்னு வரும். ஓகே, ஸோ பென்சீனோட அட்டாமிக் வெயிட் இஸ் 78 கிராம். ஓகே, நைட்ரோபென்சீனோட அட்டாமிக் வெயிட் என்னதுடா, இங்கே எத்தனை கார்பன் இருக்குது, 6 கார்பன் இருக்குது, அதோட அட்டாமிக் வெயிட் என்னது 12. இனி எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 5 ஹைட்ரஜன் இருக்குது, அதோட அட்டாமிக் வெயிட் என்னது 1. ஓகே, இனி இதில் எத்தனை நைட்ரஜன் இருக்குது, ஒரு நைட்ரஜன் இருக்குது, அதோட அட்டாமிக் வெயிட் என்னது 14. இனி இதில் எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, 2 ஆக்சிஜன் இருக்குது, அதோட அட்டாமிக் வெயிட் என்னது 16. ஓகே, அப்போ 6 × 7 is 72 ப்ளஸ் என்னதுடா 5 ப்ளஸ் என்னதுடா 14 ப்ளஸ் என்னதுடா 32. ஓகே, ஸோ இதெல்லாம் கேல்குலேட் பண்ண அப்படின்னா இட் பிகம்ஸ் என்னது 123. ஓகே, அப்போ கவனி 1 மோல் பென்சீன் எடுத்த அப்படின்னா உனக்கு இந்த ரியாக்ஷன் படி எத்தனை மோல் நைட்ரோபென்சீன் கிடைக்கும்டா. ஸோ 1 மோல் பென்சீன் எடுத்த அப்படின்னா ரியாக்ஷன் படி 1 மோல் நைட்ரோபென்சீன் கிடைக்கும். ஓகே, 1 மோல் பென்சீன் எடுத்த அப்படின்னா இந்த ரியாக்ஷன் படி 1 மோல் நைட்ரோபென்சீன் கிடைக்கும். ஓகே, அப்போ 1 மோல் பென்சீனோட வெயிட் என்னதுடா, இப்போ தான் கேல்குலேட் பண்ணோம், இட் இஸ் 78 கிராம். ஓகே, இனி 1 மோல் நைட்ரோபென்சீனோட வெயிட் என்னதுடா, இப்போ தான் கேல்குலேட் பண்ணோம், இட் இஸ் என்னதுடா 123 கிராம். ஓகே, ஸோ 78 கிராம் ஆஃப் பென்சீன் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 123 கிராம் ஆஃப் என்னது நைட்ரோபென்சீன் கிடைக்கும். ஓகே, பட் இங்கே கொஸ்டினில் எத்தனை கிராம் தான் ரியாக்ட் ஆயிருக்கு, 7.8 கிராம் தான் ரியாக்ட் ஆயிருக்கு. ஸோ 7.8 கிராம் ஆஃப் பென்சீன் ரியாக்ட் ஆச்சுன்னா எத்தனை கிராம் நைட்ரோபென்சீன் கிடைக்கும். ஸோ 7.8 மாற்றணும்னா டிவைட் பை 10 பண்ணணும். அப்போ இங்கே என்ன பண்ணணும்டா, டிவைட் பை 10 பண்ணணும். அப்போ 7.8 கிராம் ஆஃப் பென்சீன் ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு 12.3 கிராம் ஆஃப் என்ன கிடைக்கணும்டா, நைட்ரோபென்சீன் கிடைக்கணும். ஓகே, ஸோ 12.3 கிராம் ஆஃப் நைட்ரோபென்சீன் கிடைக்கணும். பட் நமக்கு ஆக்சுவலாக எவ்வளோ தான் கிடச்சிருக்கு, 9 கிராம் தான் கிடச்சிருக்கு. ஓகே, அப்போது இங்கே 9 கிராமுங்கிறது என்னதுடா, இட் இஸ் த ஆக்சுவல் ஈல்டு. ஓகே, இங்கே கிடச்சிருக்கிற இந்த 12.3 கிராமுங்கிறது என்னதுடா, இட் இஸ் த தியரிட்டிக்கல் ஈல்டு. ஓகே, ஸோ பெர்சன்டேஜ் ஈல்டோட ஃபார்முலா என்னதுடா, பெர்சன்டேஜ் ஈல்டு இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் டிவைடட் பை என்னதுடா தியரிட்டிக்கல் இன்ட்டு என்னது 100. ஓகே, ஸோ இப்போ ஆக்சுவலுங்கிறது என்னதுடா, ஆக்சுவல் நமக்கு கிடச்சிருக்கிறது என்னதுடா, இட் இஸ் 9 கிராம். ஓகே, 9 கிராம். ஓகே, தியரிட்டிக்கல்ங்கிறது என்னதுடா, இட் இஸ் 12.3 கிராம் இன்ட்டு என்னது 100. ஓகே, ஸோ 9 இன்ட்டு 100 டிவைடட் பை 12.3 பண்ண அப்படின்னா நமக்கு அப்ராக்சிமேட்லி 73.1% வரும். ஓகே, அப்போ ஆப்ஷன் 73% which is nothing but என்னதுடா ஆப்ஷன் பி. ஓகே, ஸோ ஓகேடா, நெக்ஸ்ட் டாபிக் இஸ் பெர்சன்டேஜ் பியூரிட்டி. ஸோ பெர்சன்டேஜ் பியூரிட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்குடா, அந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா எல்லா ப்ராப்ளம்ஸும் நம்மளால் பண்ண முடியும். ஓகே, ஸோ பெர்சன்டேஜ் பியூரிட்டியோட ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, இட் இஸ் பெர்சன்டேஜ் பியூரிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த பியூர் காம்பவுண்ட் டிவைடட் பை
mass of the sample into என்னதுடா 100. ஓகே, அப்போ இங்கே சாம்பிள்னால் என்னென்னு தெரியணும்ல. ஸோ சாம்பிள்னால் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு காப்பர் ஓர் எடுக்கிறோம்னு எடுத்துக்கும். ஓகே, அப்போ அந்த காப்பர் ஓரில் என்னலாம் இருக்கும்டா, காப்பரும் இருக்கும், அது கூட என்னலாம் இருக்கலாம், அதோட இம்ப்யூரிட்டிஸும் இருக்கும். ஓகே, ஸோ இந்த பியோர் காம்பவுண்ட், இங்கே பியோர் காப்பர் தானே, ஸோ பியோர் காம்பவுண்ட் ப்ளஸ் இம்ப்யூரிட்டிஸ். ஓகே, பியோர் காம்பவுண்ட் ப்ளஸ் இம்ப்யூரிட்டிஸ், இது ரெண்டையும் சேர்த்து சொல்கிற பேர் தான் என்னதுடா, சாம்பிள். ஓகே, ஸோ பெர்சன்டேஜ் பியூரிட்டியோட ஃபார்முலா என்னதுடா, மாஸ் ஆஃப் த பியோர் காம்பவுண்ட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சாம்பிள் இன்டூ 100. இதுதான் என்னதுடா பெர்சன்டேஜ் பியூரிட்டி, வேறு சாம்பிள் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா, பியோர் காம்பவுண்ட் ப்ளஸ் என்னதுடா, இம்ப்யூரிட்டிஸ். ஓகே, பியோர் காம்பவுண்ட் ப்ளஸ் இம்ப்யூரிட்டிஸ். ஓகே, ஸோ இந்த லாஜிக் வச்சு இந்த டாபிக் பேஸ் பண்ணி இருக்கிற கொஷின்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே தானே. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் A 150 gram of copper ore contains 75 gram of pure copper. Okay, what is the percentage purity of the ore? Okay, அப்போ இங்கே பாரு, சாம்பிளோட வெயிட் என்னதுடா 150 gram. ஓகே, பியோர் சப்ஸ்டன்ஸோட வெயிட் என்னதுடா 75 gram. அப்போ percentage purity is equal to என்னதுடா, பியோர் சப்ஸ்டன்ஸ், மாஸ் ஆஃப் பியோர் சப்ஸ்டன்ஸ் டிவைடட் பை மாஸ் ஆஃப் பியோர் சப்ஸ்டன்ஸ், mass of pure substance divided by என்னதுடா, sample, mass of sample into என்னது 100. okay, so mass of pure substance divided by mass of sample into 100. so pure substance ஓட mass என்னதுடா 75, mass of sample என்னதுடா 150 into 100. so 75ல 150 2 times, அப்போ 50% is the percentage purity. option B is the correct answer. okay தானே. Next is question number 2. Okay, a 150 gram sample containing calcium carbonate is heated and 44 gram of carbon dioxide is evolved. Okay, calculate the percentage purity of calcium carbonate in the sample. Okay, so இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தான்டா, ஒரு சாம்பிள் என்ன இருக்கும்டா, ஒரு கால்சியம் கார்பனேட் சாம்பிளில் என்ன இருக்கலாம்டா, ஒரு பியோர் கால்சியம் கார்பனேட் இருக்கும், அது கூட என்ன இருக்கும்டா, இம்ப்யூரிட்டிஸும் இருக்கும். ஓகே, பியோர் கால்சியம் கார்பனேட்டும் இருக்கும், அது கூட என்ன இருக்கும்டா, இம்ப்யூரிட்டிஸும் இருக்கும். ஓகே, இந்த இம்ப்யூரிட்டிஸ் என்ன பண்ணாது, கார்பன் டை ஆக்சைடை இவால்வ் பண்ணாது. ஓகே, பியோர் கால்சியம் கார்பனேட் மட்டும்தான் என்ன பண்ணுண்டா, கார்பன் டை ஆக்சைடை இவால்வ் பண்ணும். ஓகே, அப்போ சாம்பிளோட வெயிட்டு கொடுத்துட்டாங்க, சாம்பிளோட வெயிட் என்னதுடா, சாம்பிளோட வெயிட் இஸ் 150 கிராம். ஓகே, இனி பியோர் கால்சியம் கார்பனேட்டோட வெயிட் நமக்கு தெரியணும். ஓகே, அது எப்படி கால்குலேட் பண்ணுறது, அது கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க, என்னதுடா 44 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் இவால்வ். ஓகே, ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இம்ப்யூரிட்டிஸில் கார்பன் டை ஆக்சைடு இவால்வ் பண்ணாது. அப்போ கார்பன் டை ஆக்சைடு எங்கேருந்து தான் வந்திருக்கும், கால்சியம் கார்பனேட்லேருந்து தான் வந்திருக்கும். ஓகே, அப்போ கால்சியம் கார்பனேட் ஆன் ஹீட்டிங் கிவ்ஸ் என்னதுடா, கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, அப்போது ஒரு மோல் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு எத்தனை மோல் கால்சியம் கார்பனேட் வேணும்டா, ஒரு மோல் கால்சியம் கார்பனேட் வேணும். ஓகே, அப்போ ஒரு மோல் கார்பன் டை ஆக்சைடோட வெயிட் என்னதுடா 44 கிராம். ஓகே, ஸோ 44 கிராம் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம எத்தனை கிராம் கால்சியம் கார்பனேட் எடுக்கணும்டா, 100 கிராம் கால்சியம் கார்பனேட்டு எடுக்கணும். ஓகே, அப்போ இங்கே நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குடா, 44 கிராம் கார்பன் டை ஆக்சைடு கிடச்சிருக்கு. ஓகே, அப்போ எத்தனை கிராம் கால்சியம் கார்பனேட் இந்த கால்சியம் கார்பனேட் சாம்பிளில் இருந்திருக்கணும், 100 கிராம் கால்சியம் கார்பனேட் இருந்திருக்கணும். ஓகே, அப்போ அந்த 100 கிராம் கால்சியம் கார்பனேட் இருந்தால் தான் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், இந்த 44 கிராம் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். ஓகே, புரியுதா. ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா 44 கிராம் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு எத்தனை கிராம் கால்சியம் கார்பனேட் வேணும், 100 கிராம் கால்சியம் கார்பனேட் வேணும். ஓகே, அப்போது இந்த சாம்பிளில் 100 கிராம் கால்சியம் கார்பனேட் இருந்ததுனால தான் நமக்கு என்ன கிடைக்குது, இந்த 44 கிராம் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. ஓகே, அப்போது மாஸ் ஆஃப் பியோர் கால்சியம் கார்பனேட் என்னதுடா, மாஸ் ஆஃப் பியோர் கால்சியம் கார்பனேட் என்னது 100. ஓகே, அப்போ பெர்சன்டேஜ் பியூரிட்டி இஸ் ஈக்குவல் டு என்னது, பெர்சன்டேஜ் பியூரிட்டி இஸ் ஈக்குவல் டு பியோர் காம்பவுண்டோட மாசு டிவைடட் பை என்னதுடா, சாம்பிளோட மாசு. பியோர் காம்பவுண்டோட மாசு டிவைடட் பை சாம்பிளோட மாசு இன்ட்டு என்னதுடா 100. பியோர் காம்பவுண்டோட மாசு என்னதுடா 100 டிவைடட் பை சாம்பிளோட மாசு என்னதுடா 150 இன்ட்டு என்னதுடா 100. ஓகே, அப்போ இது கால்குலேட் பண்ண அப்படின்னா 0 0 கேன்சல் ஆகும், இது 2 டைம்ஸ், இது என்னதுடா 3 டைம்ஸ். ஸோ 100/3ங்கிறது என்னதுடா, 100/3 இஸ் 33.33%. இன்ட்டு 2 எவ்வளோ வருண்டா 66.66%. அப்போ 66.7 இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஓகேவாடா. ஓகேடா. ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின், an impure sample of calcium carbonate weighing 25 gram is 80% pure. ஓகே, அப்போ percentage purity இங்கே என்னதுடா, it is 80%. அப்போ அதோட மீனிங் என்ன,
ஒரு 100 கிராம் சாம்பிள் எடுத்த அப்படின்னா ஓகே அதில் 100 கிராம் சாம்பிள் எடுத்த அப்படின்னா அதில் 80 கிராம் மட்டும்தான் என்னவாக இருக்கும்டா பியோர் கால்சியம் கார்பனேட்டாக இருக்கும் ஓகே ஸோ பெர்சன்டேஜ் பியூரிட்டி 80னா மீனிங் என்னடா 100 கிராம் சாம்பிள் எடுத்த அப்படின்னா அதில் 80 கிராம் தான் என்ன இருக்கும் பியோர் கால்சியம் கார்பனேட் இருக்கும் ஓகே அப்போ இங்கே நம்ம எடுத்திருக்கிற வெயிட் என்னதுடா இட் இஸ் 25 கிராம் ஸோ 100 கிராம் சாம்பிளில் எத்தனை கிராம் கால்சியம் கார்பனேட் இருக்கும் இட் இஸ் 80 கிராம் ஓகே அப்போ 25 கிராம் சாம்பிளில் எவ்வளோ கால்சியம் கார்பனேட் இருக்கும்டா 25 கிராம் சாம்பிளில் எவ்வளோ கால்சியம் கார்பனேட் இருக்கும் 125 மாத்திரக்கு டிவைட் பை 4 பண்ணோம் அப்போ இது என்ன பண்ணோம் டிவைட் பை 4 பண்ணோம் அப்போ 25 கிராம் சாம்பிளில் 20 கிராம் என்ன இருக்கும்டா கால்சியம் கார்பனேட் இருக்கும் ஓகே ஸோ அப்போது 25 கிராம் சாம்பிளில் 20 கிராம் என்ன இருக்கும்டா கால்சியம் கார்பனேட் இருக்கும் ஓகே இந்த 20 கிராம் கால்சியம் கார்பனேட்டை நம்ம எது கூட ரியாக்ட் பண்ணுறோம்டா எக்ஸஸ் ஆஃப் டைல்யூட் HCl கூட ரியாக்ட் பண்ணுறோம் ஓகே அப்போது எக்ஸஸ் ஆஃப் டைல்யூட் HCl கூட கால்சியம் கார்பனேட் ரியாக்ட் ஆச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் CaCO3 ரியாக்ட்ஸ் வித் HCl டு ஃபார்ம் 2 molecules of HCl டு ஃபார்ம் CaCl2 ப்ளஸ் என்னதுடா CO2 ப்ளஸ் என்னது H2O ஓகே அப்போ இது எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஒரு கால்சியமும் 2 குளோரினும் சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்கும்டா CaCl2 கிடைக்கும் ஓகே இனி பேலன்ஸ் என்ன இருக்குது 2 ஹைட்ரஜனும் ஒரு CO3 இருக்குது கம்பைன் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும்டா H2CO3 கிடைக்கும் ஓகே இட் இஸ் கால்ட் அஸ் என்னதுடா carbonic acid okay so carbonic acid is highly unstable it decomposes to form another H2O and CO2 ஓகே அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்டா கால்சியம் குளோரைடும் கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் கிடைக்கும் ஓகே அப்போ கவனி அப்போது பேலன்ஸ்டு ரியாக்ஷன் என்னதுடா CaCO3 ப்ளஸ் என்னது 2HCl gives என்னதுடா CaCl2 ப்ளஸ் CO2 ப்ளஸ் என்னதுடா H2O கொடுக்குறாங்க ஓகே அப்போ இதுலேருந்து பார்த்தா அப்படின்னா ஒரு மோல் கால்சியம் கார்பனேட் ஓகே ஒரு மோல் கால்சியம் கார்பனேட்டு ஓகே HCl கூட எக்ஸஸ் HCl கூட ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு எத்தனை மோல் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும்டா ஒரு மோல் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும் ஓகே ஒரு மோல் கால்சியம் கார்பனேட்டோட வெயிட் என்னதுடா இட் இஸ் 100 கிராம் ஸோ 100 கிராம் கால்சியம் கார்பனேட் எடுத்த அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்டா 1 மோல் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும் ஓகே பட் நம்மக்கிட்ட இப்போ எவ்வளோ கிராம் தான் இருக்குது 20 கிராம் தான் இருக்குது ஓகே ஸோ இப்போ 20 கிராம் கால்சியம் கார்பனேட் எடுத்த அப்படின்னா 20 கிராம் கால்சியம் கார்பனேட் எடுத்த அப்படின்னா உனக்கு எத்தனை மோல் CO2 கிடைக்கும் ஓகே ஸோ 120 மாற்றினா இதை எதை வச்சு டிவைட் பண்ணா 5 வச்சு டிவைட் பண்ணும் அப்போ இதே எதை வச்சு டிவைட் பண்ணும் 5 வச்சு டிவைட் பண்ணும் அப்போது 20 கிராம் கால்சியம் கார்பனேட் எடுத்த அப்படின்னா உனக்கு 1/5 மோல்ஸ் ஆஃப் என்னதுடா கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும் ஓகே ஸோ 1/5 மோல்ஸ் ஆஃப் 1 மோலோட வால்யூம் என்னது 1 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடோட வால்யூம் என்னதுடா இட் இஸ் 22.4 ஓகே அப்போ 1/5 மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடோட வால்யூம் என்னதுடா it is 1/5 into 22.4 so 1/5 into 22.4 பண்ண அப்படின்னா it is nothing but 4.48 liter okay அப்போ option B is the correct answer okay vada so these are all the problems based upon percentage purity okay தானே